ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை. அடுத்ததா ஹரிபிரகாஷ் விழுப்புரத்துலேருந்து கேட்டுக்கிறாங்க. அண்ணன் சீமான் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, எல்லா அரசு பொறுப்புக்கு வரணும்னாலும் தேர்வு இருக்குது, ஆனால் அமைச்சர் ஆகிறதுக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்கும் எந்த தேர்வுமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த முறை நடைமுறைக்கு வருமா? இல்லை, சீமானவர்கள் சொன்னது எதுக்காக அப்படின்னு இருக்கு. அதாவது இங்கே வந்து மருத்துவம் படிப்பதற்கு நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வை கொண்டு வராங்க. ஏன்னா தகுதியான மருத்துவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் வந்து பொறியாளர்களுக்கு வந்து தகுதியான பொறியாளர்களை தேர்ந்தெடுக்க ஒரு தேர்வு இருக்குது. அரசு பணிக்கு டிஎன்பிஎஸ்சி போல் யூபிஎஸ்சி போல் தேர்வுகள் இருக்குது, தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு. அதுபோல் அரசியலில் தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்க யாருமே தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துடைய வெளிப்பாடு தான் நீட்டு போல் பீட் வேணும், பொலிட்டிக்கலி எலிஜிபிள் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் வேணும் அப்படிங்கிற இதை வந்து அண்ணன் சீமானவர்கள் பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியே அப்படி தான் நடந்திருக்கு. இப்போ எடுத்துக்குவோம், 108 தொகுதியில் தாவேக்கா வெல்லுது, இல்லை 234 தொகுதியும் எடுப்போம், அவங்களுக்குமே என்ன தகுதிக்கிறது கேள்விக்குறி தான். இந்த 108 தொகுதியில் உள்ளவங்களுக்கு அங்கேயாவது திமுக காரங்களுக்கு வந்து வேட்பாளர் யாருன்னா தெரியும். திமுக ஓட்டு போட்டவனுக்கு, நாம் தமிழ் ஓட்டு போட்டவனுக்கு நாம் தமிழ் வேட்பாளர் யாருன்னு தெரிஞ்சு ஓட்டு போட்டான். அதிமுக வேட்பாளருக்கு அதிமுக யார் இருக்கு நிற்கிறாங்கன்னு பார்த்து ஓட்டு போட்டாங்க. ஈவன் வந்து பிஜேபி வேட்பாளரும் வச்சுக்கலாம். ஆனால் தாவேக்காவோட வேட்பாளர் யாருன்னு அந்த வேட்பாளர் குடும்பம் தவிர, அந்த வேட்பாளர் கூட ஒரு வாக்கு கேட்க போன ஒரு 150 பேரோட தவிர வேறு யாருக்குமே தெரியாது. ராஜபாளையம் ஜெகதீஸ்வரி பற்றி பேசுனா நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு இது வரைக்கும் அன்றைக்கு ஒரு 300 ஃபோனா, நேற்று ஒரு 200 கால் எங்கெங்கிருந்தோ வருது. நீங்கள் பேசுறது எல்லாமே உண்மை, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு. யாருக்குமே அது எல்லாமே ராஜபாளையத்துக்காரங்க, யாருக்குமே வந்து இவங்க யார் அப்படின்னு தெரியல. ஓ இப்படியா அப்படின்னு ஒருத்தங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு அப்படிங்கும்போது எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க. தமிழ்நாடே அதிர்ச்சியில் தான் இருக்குது. 2 மாதமா மே 4ஆம் தேதிக்கு பிறகு அதிர்ச்சி தான் இருக்குது. அப்போ அதுக்கு தான் சொல்கிறோம், அப்போ தகுதியான நபர்களை தேர்ந்தெடுக்க ஒரு டெஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து தகுதியான நபர்களே மக்கள் தேர்ந்தெடுக்கலை அப்படிங்கிறடைய ஆதங்கத்துடைய வெளிப்பாடு தான் நிச்சயமானது. அதுக்காக வந்து ஒரு டெஸ்ட் வைக்கணும், ஒரு எக்ஸாம் வைக்கணும், நீங்கள் வைப்பீங்களா அப்படிங்கிறது கேள்வி தான். அடுத்ததாக ஒருத்தர் பேர் குறிப்பிடல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ இனி வரும் பாடப்புத்தகங்கள் சொற்களுக்கு பதிலாக படங்கள் அதிகமாக இருக்கும்னு கல்வி அமைச்சர் சொல்லியிருந்தார். ஏற்கனவே நமது பள்ளி மாணவர்களுக்கு நமது மொழியுடன் போதிய அறிமுகம் இல்லாமல் இருக்குது. இப்போ இந்த நிலையில் இந்த மாதிரி படங்கள் மூலியமாக கற்பித்தா இந்தி திணிக்கப்படும் அபாயம் இருக்குது, தமிழ் மொழி கற்பிக்கப்படாமே இருக்கும், கற்காமலே போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறாரு. மாணவர்களுக்கு வந்து கல்வி கற்கும் திறனை வந்து மேம்படுத்துவதற்காக மாதிரி படங்களை வந்து அதிகப்படுத்த போகிறோம் புதிய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஒரு வகையான கல்வி முறையாக இருந்தாலும் கூட இவர் சொல்லுது போல் மொழி பற்று கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, மொழி குறித்த அறிவு கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு, மொழி குறித்த புரிதல் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. மொழியினுடைய உண்மையான அழகும் ஆளுமையும் வந்து இந்த தலைமுறை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படலங்கிறதா உண்மை. அது நம்ம தலைமுறையில் அப்படி தான் இருந்துச்சு, சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதற்கு கல்வி திட்டங்கள் வந்து இன்னும் வகுக்கப்படணும். தமிழ் வளர்ச்சித்துறை, பள்ளி கல்வித்துறை இந்த ரெண்டையுமே ஒரே அமைச்சர் தான் வச்சுருக்காரு. அவருடைய தமிழ் புலமையும் அவருடைய பள்ளி கல்வித்துறை குறித்த புரிதலும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். பள்ளி கல்வித்துறையில் 2 மாதங்களில் அதிகபட்சமாக அவர் நிகழ்த்திருக்கிற மாற்றம் மதிய உணவாக பிரியாணி போடுவது. இங்கே மதிய உணவாக பிரியாணி வேணுமா, இல்லை மாணவனுக்கு நல்ல அறிவூட்டக்கூடிய தமிழ் பற்றை ஊட்டக்கூடிய கல்வி முறையை மாற்றக்கூடிய அவன் அடுத்தளவு மிகச்சிறந்த ஒரு மேதையாக, ஒரு அறிஞனாக, ஒரு விஞ்ஞானியாக, ஒரு சிறந்த ஆளுமையாக வரக்கூடிய கல்வி அவனுக்கு கொடுக்கறதுக்கு தேவையா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிறது. பிரியாணியை காசு கொடுத்து ஜூனியர் குப்பனாவிலையோ இல்லை வந்து திண்டுக்கல் பொன்ராம் பிரியாணிலையோ வாங்கி கொடுத்துடலாம், திருச்சி கண்ணப்பாளையோ வாங்கி கொடுத்துடலாம், இல்லை கல்யாண பிரியாணியோ KMS ஹக்கீமில் வாங்கி கொடுத்துடலாம், சரியா, காசு கொடுத்தா. ஆனால் காசு கொடுத்தா வெளியே நாம் அந்த பள்ளிக்கூடத்தில் கிடக்கக்கூடிய கல்வியை வாங்கி கொடுக்க முடியுமா? அதான் கேள்வி. தனியார் பள்ளி சேர்க்கிற சொல்லலை, கல்வி முறையை சொல்கிறேன். காசு கொடுத்தா கல்வியை வாங்கலாம், நீங்கள் அப்படி தான் இருக்குது. அந்த பாடத்திட்டத்தை நம்ம காசு கொடுத்து உருவாக்க முடியாது, அதை வந்து பள்ளிக்கல்வித்துறை தான் உருவாக்கணும். அப்போ வெறும் வந்து ஒரு ஒப்புவித்தல், ஒரு மனப்பாடம் அப்படின்னு இல்லாமல் அவன் வந்து புரிதலோடு தமிழை வந்து ஆழ்ந்து படிக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் உருவாக்கப்படுவது தான் உண்மையான பள்ளிக்கல்வித்துறையினுடைய பணி வளர்ச்சி. பிரியாணி போடுறது கிடையாது.
இப்போ கார்ட்டூன்லேயே பாடங்களை நடத்த முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஃப்ரிட்ஜை படத்து மூலியமாக காட்டினா ஃப்ரிட்ஜ்னு புரிஞ்சிடும். ஆனால் அது வந்து குளிர்சாதன பெட்டி அப்படின்னு அதை எழுதினா தானே அதை மாணவர்கள் படிக்க முடியும். வெறும் படங்களை மட்டுமே வச்சா குளிர்சாதன பெட்டி அது எப்படி இயங்குது, ரெஃப்ரிஜிரேட்டர், அந்த வார்த்தைகளை அவன் கற்க முடியாமல் போயிடும் இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. அடுத்ததாக ஒருத்தர் அசோக்குமார், கட்டளை குடியிருப்பு, தென்காசியிலேருந்து, ஒருவர் ஊழல் செய்தது உண்மையானால் அவரை நீங்கள் சட்டத்திற்கு முன்பாக கொண்டு வரலாம் அல்லவா, நீதிமன்றத்துக்கு வழக்கு தொடுக்கலாம் அல்லவா, அதை விட்டுவிட்டு எதற்காக அவரை பற்றி சமூக வலைதளங்களில் மட்டும் குற்றம் சாட்டுகிறீர்கள்? இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு உள்ள நபர்களை நீங்க தேர்ந்தெடுக்கீங்க அப்படின்னா அவரை மாதிரி ஆட்களுக்கு சொல்றதுக்கு தான். நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தவன் எந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு தான். இதனுடைய அடுத்த கட்டமாக அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்த ஆவணங்களை சேர்த்து நீதிமன்றத்துக்கு நம்ம அனுப்புவோம். இப்படி நானே பல பெட்டிஷன் போட்டிருக்கேன், தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருக்கேன், நீதிமன்றத்துக்கு அனுப்பியிருக்கேன். பல புகார்கள் சில புகார்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு, சிலது எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. இப்போதும் பல புகார்கள் ஆர்டிஐல தகவல் கேட்டிருக்கோம். அதெல்லாம் சிலது நமக்கு நம்ம பேரை பார்த்தாலே தகவலை தரமாட்டாங்க, ஐயோ அப்படின்னு தரமாட்டாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. நிச்சயமாக வந்து சொல்கிறது சரிதான். உள்ள குற்றச்சாட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை நம்ம வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்று அவரை வந்து தண்டனை வாங்கி கொடுப்பதோ இல்லை அவரை வந்து அந்த வழக்கு குறித்து விசாரிப்பதோ சரியான நடைமுறை. ஆனால் அவருடைய முகத்திரை கிழிக்கணும்ல, எப்படி கிழிக்குது? ஒரு அரசியல்வாதியா இல்லை ஒரு அரசியல் பேசும் நபரா இது தப்பான நபராக இருக்காரு, இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும். இன்னொன்று, இந்த ஊழல் குற்றச்சாட்டு போல வருமானத்துறை சோதனை வருது, இல்லை அமலாக்கத்துறை சோதனை வருது, இது பல்வேறு ஊடகங்களில் வெளிவருது அப்படிங்கும்போது அதை எடுத்து நம்ம பேசுகிறோம். பேசக்கூடாது, அப்போ அம்பலப்படுத்த வேண்டிய தேவை. அதுதானே வேலையே. கீழே என்ன கேப்ஷன் போட்டிருக்கோம், அநீதிக்கு எதிராக ஊழல் அநீதி இல்லையா, அது சார் சொல்லிட்டு இருக்கு. அடுத்ததா அமீத் காயல்பட்டினம்லேருந்து, தொடர்ந்து அனில் ரோஸ்ட்டை செய்கிறீங்களே, அனில் தலைவரால் சிறையில் தள்ளப்படுவோம் என்ற அச்சம் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, புதுசாக பார்க்குறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. நாங்குநேரி சப்ஜெயிலு, பாளையங்கோட்டை, திருச்சி, திருவள்ளூர், புழல், அங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தாச்சு. தெற்கிலேருந்து வடக்கு வரைக்கும் அம்பிட்ட சப்ஜெயிலு, லால்குடி லால்குடி. அதான் முதல்ல ஃபஸ்ட்டு முசிறி தான், தாய் வீடை மறக்கூடாது இல்லையா. முசிறி, லால்குடி, இல்லை பாளையங்கோட்டை ஜெயிலில் தான் நான் படித்தது. வேலூர் ஜெயிலில் வெள்ளை அடித்து வாடகைக்கு விட்டு தர்றோம். அது இல்லாமல் பல சப்ஜெக்டில் என் சப்ஜெக்ட் தான் பாடம் எடுக்கிறேன், என் சிப்ஸு அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து உண்மையை எடுத்து வைக்கிறோம், எது வந்தாலும் எதிர்கொள்ளுங்கிற துணியோடு நிற்கிறோம். அடுத்ததா சத்யபிரியா, திருப்பூர்லேருந்து, அரசியல் ஆசான் அவர்களுக்கு வணக்கம். கடந்த 6 வருடங்களாக தங்களின் யூடியூப் சேனலை பார்த்து வருகிறேன். அரசியல் பற்றி எதுவும் தெரியாது, எனக்கு தங்களுடைய வீடியோஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் தெரிந்து கொண்டேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மற்ற சமூகத்திற்கு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறது நீங்கள். எனக்கு சுத்தமாக அரசியல் தெரியாது, தங்கள் வீடியோஸ் பார்த்து அரசியல்னா என்னன்னு கற்றுக்கிட்டேன். இப்போ அவங்க என்ன கேட்க வராங்கன்னா, திருப்பூரில் இந்திக்காரர்கள் பணியில் இருக்கிறாங்க, கல்வி நிலையங்கள் கூட இன்று அவர்கள் டீச்சிங் போஸ்ட் வரைக்கும் வந்துட்டாங்க, கம்பெனி முழுவதும் அவங்க தான் இருக்கிறாங்க, டீ கடை, பேக்கரி, ஏர் கட்டிங் ஷாப் எல்லாத்துலேயும் அவங்க மட்டும் தான் இருக்காங்க, நம்மளுடைய மக்கள் அதிகமாக பார்க்க முடியல, இது குறித்து நீங்கள் விழிப்புணர்வு செய்ய வேண்டும். முதல்ல வந்து நம்மளுடைய காணொலிகளை பார்த்து ஒரு புரிதலோடு பேசிய சகோதரிக்கு நம்முடைய அன்பும் நன்றியும் வாழ்த்துக்களும். அவங்க சொல்லியிருக்க இதை வந்து தொடர்ச்சியாக 2018 சாட்டை ஆரம்பித்த காலம் தொட்டே பேசிக்கிட்டு இருக்கேன். சட்டர் வீடியோஸ் கூட போட்டிருந்தாங்க. அதாவது இந்த முதல்ல வந்து இந்த சேலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி இருக்குது, அந்த செவ்வாய்ப்பேட்டை. அந்த செவ்வாய்ப்பேட்டையில் வந்து அங்கிருந்த தமிழ் ஆசாரிகள் அவங்க முழுக்க வெளியேற்றப்பட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளி செய்யக்கூடிய அந்த இது இருக்கு, வெள்ளி கொலுசு செய்யக்கூடிய தொழில் தான் அங்கே வந்து அந்த செவ்வாய்ப்பேட்டை வந்து பிரபலமானது. இந்தியாவுக்கு முழுக்க கொலுசு செய்யக்கூடிய இடம் வந்து செவ்வாய்ப்பேட்டை. அது தமிழ் ஆசாரிகள் இருந்த இடம். இன்னைக்கு தமிழ் ஆசாரிகள் எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய வடநாட்டு முதலாளிகள்கிட்ட வேலைக்கு இருக்காங்க, எல்லாரும் வெளியேற்றப்பட்டாங்க. திருச்சியில் வந்து பெரிய கம்மாளத்தெருன்னு இருக்கு, ஒரு ஒரு ஏரியாவே பெரிய கம்மாளத்தெரு. கம்மாளர்னா ஆசாரிகள். அப்போ பெரிய கம்மாளர்கள் நிறைந்திருந்த ஒரு பகுதி. இன்னைக்கு ஒரு கடை கூட அங்கே தமிழ் ஆசாரி கிடையாது, கம்மாளர்கள் கிடையாது. முழுக்க வடநாட்டுக்காரன். அது கவரிங் கடையாக இருக்கட்டும், பலூன் கடையாக இருக்கட்டும், பேப்பர் கடையாக இருக்கட்டும், அள்ளிமால் ஸ்ட்ரீட்டு கிட்டத்தட்ட முழுக்க தமிழ் முதலாளிகள் இருந்தாங்க. சிறு குறு இந்த எம்எஸ்எம்இ சின்ன தொழில் பண்ணக்கூடியவங்க முழுக்க 99 விழுக்காடு இன்னைக்கு வடநாட்டுக்காரங்க உள்ள வந்துட்டாங்க திருச்சியில். அதே போல தான் திருப்பூரில் நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலையில் இல்லை ஒரு சனிக்கிழமை காலையில் சாயந்தரம் நீங்கள் திருப்பூர் வீதிகள் நடந்து போகிறீங்கன்னா இது திரிபுராவுடைய இன்னொரு பகுதியானு உங்களுக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. அந்த அளவுக்கு வந்து முழுக்க அதாவது தெருக்கடைகள் முழுக்க டீஷர்ட் பிடிக்கிறாங்கள. ஒரு காலத்தை 2004-5 இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திருப்பூர், தேனி இந்த பக்கத்துலேருந்து படித்த வேலையில்லாத இளைஞர்கள் வந்து
ஒரே இடமா இருந்தது வந்து திருப்பூர் தான். போனா பொழைச்சிக்கலாம். அந்த 2000க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 90க்கு முன்னாடி என்ன அப்படின்னா மும்பைக்கு போவாங்க. தென் மாவட்டத்திலிருந்து பொழைக்கணும் அப்படின்னா மும்பை தான் ஒரே வழி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இலங்கை பர்மா. ஸோ இலங்கை பர்மா போனவங்க அடித்தாங்க. அப்புறம் வந்து அப்படியே மும்பைக்கு போனாங்க, மும்பையில் அடித்தாங்க. மும்பையில் அடித்து காலி பண்ணதுக்கப்புறம் இது பக்கத்து மாவட்டமாக இருக்கக்கூடிய திருப்பூருக்கு வந்தாங்க. இப்போ திருப்பூரில் அவன் மும்பை இலங்கையிலையும் பர்மாலையும் அடித்து வரட்டினா மும்பையில் நம்மளை அடித்தாங்க. இங்கே நம்மளை அடிக்கலை, அவன் வந்து நிரம்பிட்டான். உங்களுக்கு இது ஒரு கொடூரமான வரலாறு. நீங்கள் ஒரு 200 வருஷமாக தமிழை ஏதோ ஒரு வகையில் தொழிலுக்காக புலம்பெயர்ந்து போயிருக்கான். இப்போ புலம்பெயரே வாய்ப்பு இல்லாமல் நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கான். உள்ளூர்லேயே வந்து அவனுடைய ஆதிக்க மதிப்பாச்சு. ஏங்க களியக்காவளை பக்கத்தில் ஒரு இரும்பு கடை, அங்கே வந்து வடநாட்டுக்காரன் வேலை பார்க்குறான். நாங்கள் ஒரு கல்குவாரி ஆய்வு பண்ணுறதுக்காக திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளம் பக்கத்தில் ஒரு ஊர், அந்த ஊர் பேர் பண்ணிட்டேன், அந்த ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் இன்டீரியர் இருக்கன்துறைன்னு ஒரு கிராமம். அங்க வந்து ஒரு அண்ணாச்சி வந்து ஒரு பழைய இரும்பு கடை வச்சிருக்காரு. இந்த மோட்டர் கிட்டலாம் சரி பண்ற கடை. அதாவது இருக்கன்துறைங்கிறது வடக்கன்குளத்துலேருந்து ரொம்ப இன்டீரியர் இருக்கு காட்டுக்குள்ள. அங்க 2 பேர் உட்காந்துருக்கான். உடனே அவன் எந்த ஊருப்பா தம்பி அப்படின்னா தமிழ்காரங்க மாதிரி இருக்கா. எந்த ஊருன்னு கேட்டா வந்து தெரியப்படுறா அப்படிங்கிறான். எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதாவது அப்போ தமிழ்நாடு முழுமைக்கு நிறைஞ்சிருக்காங்க. திருப்பூர் மட்டும் இல்லை, சகோதரி சொல்ல உண்மை, திருப்பூர் மட்டும் தமிழ்நாடு மட்டும் நிறைஞ்சி. இதை வந்து கட்டுப்படுத்தணும். நம்ம வந்து வடநாட்டுக்காரங்க இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்க வரட்டும், வேலை பார்க்கட்டும், அது கட்டுப்படுத்தப்படணும். ஏன்னா தமிழர்களுடைய 63,000 அமைப்பு சாரா தொழில், இந்த தச்சரு, கொல்லரு, கொத்தனாரு, சித்தாளு, அப்புறம் வந்து இந்த ஃபிட்டரு, பிளம்பரு, இந்த மாதிரியான வேலைகள் இருக்கு இல்லையா, அமைப்பு சாரா தொழில். இந்த வேலை முழுக்க அவன்கிட்ட போயிடுச்சு. இதுதான் பெரும்பான்மையான வருமானத்தை தமிழ்நாடு கொண்டு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஆண்டுக்கு அது வந்து ஒரு 2 லட்சம் கோடிக்கு மேலே நம்முடைய வருமானம் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. உலகம் முழுமைக்கும் தமிழர்கள் வேலை பார்க்குறாங்க. அவங்க இங்கே வந்து வேலை பார்க்கட்டும், அதை மாற்றுக்கிறதே கிடையாது. அது வந்து கட்டுப்படுத்தப்படணும். அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்குது. இது வந்து நம்ம அடுத்த தலைமுறை வேலையே இல்லாமல், வேலை இல்லை ஒரு பக்கம், இவனுக்கு இன்னைக்கு வேலை பார்க்கணும், காசு கிடைக்கணும், அதை வச்சு குடிக்கணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறான் ஒரு பக்கம். அப்போ குடிநோயாளி ஒரு பக்கம் மாறிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வேலையில் திண்டாட்டம் ஒரு பக்கம் இருக்குது. உனக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுது, வேலைக்கு ஆள் இல்லை. இப்படி ஒரு பெரிய முரண்பாடான ஒரு சமூகமாக உருவாயிருச்சு. அதனால் இது கட்டுப்படுத்தப்படணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை. அடுத்து அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. சத்யபிரியா திருப்பூர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு திரைப்படம் நாடகம் பார்க்கும் பழக்கம் கிடையாது, இருந்தாலும் உங்கள் பேச்சில் ஒரு தெளிவு மற்றும் உண்மைத்தன்மை இருப்பதால் நீங்கள் ஏன் சினிமா துறையில் கால் பதிக்கக்கூடாது அப்படிங்கிறத அவங்க முழுசாக போட்டுக்கிறாங்க. அப்படி நம்ம தேடலை. ஆனால் யாராவது நம்ம நண்பர்கள், நமக்கு தெரிந்த இயக்குநர்கள் வந்து அழைச்சாங்கன்னா நம்ம அது வந்து நான் நடிச்சிருக்கிறேன். ஏற்கனவே 2 படம் சீமானவர்களோட படம் நடித்த படம் வந்து ஒன்று வெளியாகலை. அடுத்து ஒரு 3 படம் தொடர்ச்சியாக வந்து சீமானவர்கள் கூடயும் அடுத்த வேறு இயக்குநர்களையும் நடிக்கிறேன். அடுத்ததாக விக்னேஷ் எடப்பாடியிலேருந்து, நமது நாம் தமிழர் கட்சி செயல்பாடுகள் அதிகமான வழிகளில் பகிரப்படுவது இல்லை அண்ணா. அப்படி ஒவ்வொரு தொகுதியிலும் நிகழ்வுகளையும் நமது சாட்டை வழிகளில் பகிர்ந்தால் நமது கட்சி அடுத்த கட்டம் வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஒரு தனி டீம் இதற்காக ஆரம்பிக்கணும். எதுக்காக? கட்சியோட செய்திகளை வந்து வெளியில் யாருமே காட்ட மாட்டுறாங்க, அதை சாட்டையில் போட்டால் எல்லாத்துக்கும் போய் சேரும். நிச்சயமாக அதை பண்ணுவோம். இல்லை, இப்போ எங்கள் தேசம்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியுடைய அதிகாரப்பூர்வமான வலையொலி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. முழு நீளமாக நாம் தமிழர் கட்சியுடைய செய்திகள் வந்து பார்க்கப்படுது. எங்கள் தேசத்தை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க அதில் செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ராஜாமுத்து திருச்செங்கோடு. ஏற்கனவே கேட்ட கேள்வி தான் இருந்தாலும் நான் கேட்குறேன். உண்மையாக இந்த மக்களுக்கு போராடினால் மக்கள் அவர்களை விரும்பவில்லை, சினிமாவில் நடிப்பவர்களை தான் மக்கள் விரும்புகிறார்கள். அதுபோல எளிதாக மக்களிடம் சென்றடைந்து விட நீங்கள் ஈராவாக நடியுங்கள், அதுவும் குறிப்பாக இயக்குனர் பாலா மற்றும் வெற்றிமாறன் இயக்கத்தில். உங்களை அடிவாங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அவங்க கதைக்கு அவங்க யார் தேவையோ அவங்கள தான் முடிவு பண்ணுவாங்க. நம்ம அந்தளவுக்கு வந்து நடிப்பை வந்து சூறாவளி புலிலாம் கிடையாது. நம்ம தெரிந்த நண்பர்கள் இயக்குநர்களில் ஒரு சின்ன காட்சிகள் நடிச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ முழு நீளமாக நடிக்கணும், அதிலே போகணும் அப்படிங்கிற விருப்பமோ அதுக்கான ஆசையோ அதுக்கூட தேடலோ இது வரைக்கும் இல்லை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. நமக்கு இந்த இதில் வந்து நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை, அநீதிகளை, அடக்குமுறைகளை, மக்கள் படக்கூடிய அவதிகளை மக்கள்கிட்ட எடுத்து வைக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதை நம்ம வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். அதிலே அவ்வளோ தடைகள் இருக்குது, அதுக்கே நேரம் பத்தலை அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. ஆனாலும் வந்து அவர் சொன்னது போல் ஒரு பெரிய ஊடகம் வந்து சினிமா. அதில் வந்து இப்போ நீங்கள் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவங்க மட்டும் சினிமாக்காரங்க கூத்தாடின்னு சொன்னாங்க, இவங்க மட்டும் சினிமாவில் நடிக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாரையும் நாம் வந்து விமர்சிக்கலை. ஆமாம், அந்த சினிமா, அந்த திரை என்கிற ஒரே ஒரு பிம்பத்தை மட்டும் வைத்துக்கொண்டு வேற எந்த விதமான அறிவும் இல்லாமல் தன்னை மட்டும் முன்னிறுத்தி அரசியலுக்கு வரக்கூடியவர்களே கேள்வி எழுப்புறோம். இப்போ சினிமாக்காரங்க அரசியலோட தாராளமாக வரலாம்.
ஆனால் மக்களுக்கு சேவை பண்ணிட்டு குறைந்தபட்ச அரசியல் புரிதலோடு வரலாம். அது எதுவுமே இல்லாமல் நான் நடிப்பேன், நான் நானாளுவேன் அப்படின்னு சொல்கிறது தப்பு. ஆனால் நடிகர்கள் அரசியலுக்கு வரலாமா? தாராளமாக வரலாம். அரசியல்வாதிகள் நடிக்கலாமா? தாராளமாக நடிக்கலாம். மாற்று கருத்தே கிடையாது. இப்போ இந்த கேள்வியை கேட்டோடனே சீமான் மட்டும் நடிக்கலையா, நீ கூட ஒரு படத்தை நடிச்சிருக்க அப்படிலாம் கூட சொன்னாங்க. அதாவது நம்ம என்ன சொல்ல வரதே அவங்க உள்வாங்கவே இல்லை. இப்போ எம்ஜிஆரும் சினிமாவில் தான் வந்தார். அவரை வந்து கூத்தாடின்னு சொன்னாலும் கூட அவர் ஒரு 18 ஆண்டு காலம் வந்து அரசியலில் பயணப்பட்டார், சினிமாவில் நடிச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் 7 படம் நல்ல மனுஷன், அரசியல் குறித்த ஒரு பெரிய புரிதல் இருந்துச்சு, தெளிவு இருந்துச்சு. கொள்கையை குழப்பிக்கிட்டு கொள்கைன்னா என்னென்ன தெரியாமல் தன்னுடைய திரை கவர்ச்சியை இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு பயன்படுத்துறது தான் தப்புன்னு நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக விஜய் பிரபாகரன் திருப்பத்தூர். தரையிலும் திரையிலும் நாம் மக்கள் நாயகனை விரும்புகிறார்கள், நாம் ஏன் பந்த் போன்ற செயலை செய்வதில்லை? அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா மாநில சின்ன சின்ன அமைப்புகள் கூட பந்த் என்ற போராட்டத்தை கையில் எடுக்கும்போது இவ்வளவு உறுப்பினர்களை வைத்திருக்க நாம் தமிழ் கட்சி ஏன் இதை செய்வதில்லை? அப்படிலாம் இல்லையா, நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் பண்ணியிருக்கு. காவிரி பிரச்சனைக்காக வந்து இங்கிருந்து கர்நாடகா செல்லுடைய எல்லா எல்லைகளையும் நாம் தமிழ் கட்சி இழுத்து பூட்டி பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது. இப்போ அதுக்கான தேவை ஏற்பட்டிருக்கு. கடந்த காலங்களில் வந்து காவிரி தண்ணி ஓரளவுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ சுத்தமாக இது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ 3ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து தெரிஞ்சிடும் அது வருதா வரலையான்னு. அப்போ நம்ம பெரிய போராட்டங்களை அடுத்தடுத்து முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். அடுத்தது ரவிசங்கர் காயல்பட்டணம். அண்ணா, கோவில் என்பது எல்லாருக்கும் பொதுவான இடம் தானே, அப்போ ஏன் விஐபி போனால் மட்டும் உடனே சாமி பார்த்துட்டு வராங்க? சாதாரணமான மக்கள் 5 மணி நேரம் காத்து கிடந்து சாமி பார்க்க வேண்டியது இருக்குது. நான் திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிறனால இதை பற்றி கேட்குறேன். காசு தான், வேற என்ன? காசு தான், வேற என்ன? காசு கொடுத்தா உடனே பார்க்கலாம். 1000 ரூபா கொடுத்தா உடனடியாக பார்க்கலாம். 500 ரூபா கொடுத்தா கொஞ்சம் தாமதமாக பார்க்கலாம். 100 ரூபா கொடுத்தா ரொம்ப தாமதமாக பார்க்கலாம். எதுவுமே கொடுத்தா ரொம்ப ரொம்ப தாமதமாக பார்க்கலாம். அப்போ வந்து இங்கே கடவுள் கூட வந்து விலை பேசப்படுறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அப்போ கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர், இயற்கை இறைவன் எல்லாருக்கும் பொதுவானவர்னா பொதுவான வழியை உருவாக்குங்க. இங்கே வந்து ஒரு வேத கோயில் இருக்குது, சர்ச்சு, அங்கே வந்து பணம் கொடுத்தவருக்கு முன்னுரிமைலாம் இருக்க மாதிரி இல்லை. பள்ளிவாசல் இருக்குது, பணம் கொடுத்தவனுக்கு தான் முன்னுரிமை அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் பொதுதான். அந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு இடம் கொடுத்திருந்தால் கூட நீங்கள் தொழுகைக்கு வந்து தாமதமாக வந்தால் அவர் தாமதமாக தான் உட்காரணும். முதல்ல வந்தால் முன்னாடி உட்காருவார், கடைசியாக வந்தால் கடைசியாக உட்காரு. பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்தவருங்க, அவர் வந்திருக்காரு, வழி விடுங்க, ஒரே ஒரு குறுக்கள் வர வழி விடுங்கலாம் கூட்டு போக மாட்டாங்க. ஆனால் இங்கே எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர், ரெக்கமெண்டேஷன், பணம் படைச்சவன், செல்வந்தன், கூட கொடுக்குறவன், பிஸ்னஸ் மேனு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தா நேராக கொண்டு போய் கருவறைக்கு பக்கத்தில் உட்காரைக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் காசு கொடுத்தா அவர் கழுத்தில் இருக்கப்பட்ட மாலை எடுத்து போடுவாங்க. இன்னும் கொஞ்சம் காசு போட்டிங்கன்னா அவர் கழுத்தில் இருக்கிற கடுக்குன்னு கழட்டி கொடுத்துருவாங்க. அப்போ காசு தாங்க. அப்போ இது வந்து ஒரு வழிபாடு என்பது அது ஒரு வருமானமாக, ஒரு வியாபாரமாக மாறிடுச்சுங்கிறது தான் உண்மை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்லேருந்து கேட்டுக்கிறாரு, நீட் கேள்வி ஏன் அவசியம் இல்லை, அதற்கான காரணம் என்ன அப்படின்னு உங்ககிட்ட கேட்குறாரு. இப்போ ஒரு பணம் படைத்த ஒருத்தன் இந்த நீட் கோச்சிங் சென்டரில் போய் நீட்டை படித்து அவன் எளிதாக அந்த நீட் தேர்வை எழுத முடியுது. பணம் இல்லாத ஒருத்தங்க, இந்த நீட் கோச்சிங் சென்டரில் படிக்க முடியாத ஒருத்தங்க இந்த நீட் தேர்வை அணுகுவது மிக மிக சிரமமாக இருக்குது. நீட்டில் கேட்கப்படுகிற கேள்வி தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு அவருடைய பாடத்திட்டிலிருந்து வருமா? வராதுல்ல. அது ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்திலிருந்து கேட்கப்படக்கூடிய கேள்விகள் தான். இந்தியாவுக்கு எல்லாருக்கும் பொதுவான ஒரு கல்வி முறை இல்லை. அப்போ இந்தியாவுக்கு ஒரே கல்வியை கொண்டு வரலாமா? மத்திய சொல்கிறப்பல புதிய கல்விக் கொள்கை அப்படி இல்லையே. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு சமச்சீர் கல்வி இருக்குது, தமிழ்நாடு பாடத்திட்டத்துக்கு ஒரு கல்வி முறை இருக்குது. இந்த கல்வி முறையில் கேள்வி கேட்கப்படுவதில்லை. ஆனால் என்ன சொல்கிறோம், என் மாநிலத்தில் மருத்துவம் படிக்கக்கூடிய மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு, என் மாநிலத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதிலிருந்து கேள்வியை கேளு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் நீட்டு வேணான்றோம். இதுலேருந்து கேள்வி கேட்க முடியாதுல்ல, அப்போ நீட் வேணாம். ஏன்னா நீட் சிலபஸ் வந்து சிபிஎஸ்சியை பேஸ் பண்ணியிருக்கு. இங்கே எல்லாருமே ஸ்டேட் போர்டில் தான் ஸ்டேட் போர்டில் படிக்கிறான். ஒரு ஸ்டேட் போர்டில் படித்த ஒருத்தன் சிபிஎஸ்சி எப்படி எழுத முடியும்? எழுத முடியாது. அப்போ நீயும் இந்த சிபிஎஸ்சி படிக்கணும்னா அவன் கோச்சிங் சென்டர் போய் தான் ஆகணும். ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து சாதாரண குடும்ப பிள்ளைங்க ஒருத்தன் இந்த கோச்சிங் சென்டரில் 3 லட்ச ரூபா பணம் கட்டி பை ஜூஸு, ஜை ஜூஸு, கை ஜூஸுன்னு இருக்கு, இங்கே போய் இவன் பணம் கட்டி படிக்க முடியுமா? முடியாது. அப்படின்னா அது ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இருக்குது. ஏற்றத்தாழ்வு மிக்கதாக இருந்தால் அது ஒரு வகையான சனாதன கோட்பாடு, ஒரு வகையான வர்ணாசிரம கோட்பாடு உள்ளதாக இருக்குது. அப்போ இன்னார் மகன் இன்னார் தான் இந்த தொழிலை பண்ணணும் அப்படின்னு சொல்லுது போல பணம் படைத்தவன் தான் படிக்க முடியும் அப்படின்னா அது ஏற்றத்தாழ்வு கொண்டது என்றால் அது எப்படி பொதுவான சமூக நீதி பார்வையில் அது சரியான கல்வி முறையாக இருக்கும். அப்போ அது ஒருத்தன் படிக்கலாம் ஒருத்தன் படிக்க முடியாதுன்னு சொல்வது உண்மையான கல்வியே இல்லையே. அதனால தான் அதை எதிர்க்கிறோம். பிரியதர்ஷினி மனோபாலா தேனியிலேருந்து அவங்க கேள்வியில் ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறாங்க. அண்ணா,
எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட தரமான பதில் இருக்கும். செய்தி, அலைபேசி எதையும் பார்க்குற ஈடுபாடே இல்லாமல் போயிடுச்சு. தற்கொலைகளின் களியாட்டத்தை பார்க்க முடியல, மன உளைச்சல் ஆகுது, இன்னும் அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியல. எங்கு நடந்த தவறு? உழைக்காமல் ஒரு சோம்பேறி கூட்டம் எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட முடிஞ்சுது? இந்த மூடர் கூட்டம் மொத்தமாக எப்போது அழியும்? இந்த மக்கள் இந்த முட்டாள்தனத்தை எப்படி தான் வெளியில் வர வைக்கிறது அப்படின்னு அவங்களோட ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறாங்க. இந்த ஆதங்கம் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க கோடிக்கணக்கான மக்களுடைய ஆதங்கம். இது ஒருத்தருடைய ஆதங்கம் கிடையாது, கோடிக்கணக்கான மக்களுடைய ஆதங்கம். என்ன நடந்துச்சுன்னு, ஒரு டிசாஸ்டர் நடந்திருக்கு, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதுலேருந்து மீண்டு போனீங்க. திடீர்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், திடீர்னு வெளில வந்துடுது. என்ன பண்ணுறது? லைட்டு கீழே விடும், நம்ம கரண்ட் சாக்கடிக்கும், அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு இந்த நம்ம ஆஃபீஸில் வெள்ளம் வந்துருச்சு, குறைந்தபட்சம் ஒரு மாதம் ஆகும் இதெல்லாம் சீரடிச்சு கொண்டு வரதுக்கு. அதுபோல் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்கு, தாவேக்காங்கிற வெள்ளம் பூந்துருக்கு. இந்த வெள்ளத்துலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு தத்தளித்து வரணும், கட்டையை பிடிச்சி வரணும், பல வகையில் தப்பிச்சு வர வேண்டிய தேவை இருக்குது. இது வந்து இப்போ தான் இந்த வெள்ளம் உள்ளே வந்திருக்கு. இப்போ திருப்பி இது போகும்போது இன்னும் மோசமான அழிவுகளை ஏற்படுத்திக்கும். ஒரு சுனாமி ஒரு அலை வந்துட்டு போதில்ல, அப்போ இன்னும் கொஞ்சம் அழிவுகளை ஏற்படுத்தி தான் போகும். இது ஒரு பெரிய அழிவில் தான் தமிழ்நாடு திருந்தும் தான் என்னுடைய பார்வை. அடுத்ததா இளங்கதிர் தாம்பரத்துலேருந்து, நாம் தமிழர் இலவசம்னு அறிவிச்சிருக்கிறது தண்ணீர், மருத்துவம், கல்வி, இந்த 3 துறையும் நல்ல வருமானம் வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாமே கார்பரேட்டோட கையில் இருக்குது. இவங்களுக்கு எதிராக நீங்கள் பேசுனா எப்படி வெற்றி பெற முடியும்? இவங்களுக்கு ஆதரவாக பேசினா நம்ம எதுக்கு அரசியல் பண்ணணும்? இந்த அரசியலே தனியார்மய, தாராளமய, உலகமய கோட்பாட்டை எதிர்த்து என் மண்ணின் வளம் என் மக்களுக்கு, கார்ப்பரேட் முதலாளிகள் வேட்டையாடக்கூடிய நிலம் என் தமிழ் நிலம் கிடையாது என்பதற்காகத்தான், ஏற்கனவே வேட்டையாடப்பட்ட நிலத்தை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த கட்சி, இந்த அமைப்பு, இந்த அரசியல் தேவை. இப்போ கார்ப்பரேட்டை எதிர்க்காம அரசியல் பண்ணால், கார்ப்பரேட்டை எதிர்க்காம அரசியல் பண்ண வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லையே. அதை கார்ப்பரேட் எதிர்க்காம அரசியல் பண்ணுறதுக்கு விஜய் இருக்காரு, திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, பிஜேபி இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, பல்வேறு அமைப்புகள் இருக்கு. அதுக்கு தேவையில்லையே. அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை. அவங்களுக்கு இன்னைக்கு வந்து தண்ணி எப்படி கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இன்னொரு 25 வருஷம் கழிச்சு அங்கே தண்ணீர் இன்னும் ஒன்று இருக்குமா சேலத்தில், இல்லை ஈரோட்டில், கோயம்புத்தூரில்? ஒரு தண்ணீரை கூட ஓட்டு போட்ட மக்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு அரசு, அது அரசு கிடையாது, வெறும் தரிசு. அடுத்ததாக ஒரு கோரிக்கை தான். மதுஸ்ரீ விராலிமலையிலேருந்து, உங்களோட ஹியூஜ் ஃபேன், எல்லா வீடியோஸும் தினமும் பார்த்துருவேன், உங்களால் தான் நான் பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிறேன், உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன், நீங்கள் எப்போ விராலிமலை வருவீங்க? அப்புறம் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ஆய் மதுஸ்ரீ, ஹலோ மனோஜ் சொல்லணும். அவங்க அண்ணன் பெரிய அவங்க இந்த சன் டிவியில் எங்கள் அக்கா பொண்ணுக்கு பிறந்தநாள் சொல்லுவாங்களே, அது மாதிரி. மதுஸ்ரீ, மனோஜ், வணக்கம். அடுத்த கேள்வி, அவர் வந்து நவீன் தொட்டியம்லேருந்து கேட்டுக்கிறாரு. தனுஷாருக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க, அடுத்த 3வது நாள் அவர் பொலிட்டிக்கலை பற்றி லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு பின்னணியில் பிஜேபி இருக்குமா? இல்லை, அப்படி இல்லை. அவருக்கு ஏற்கனவே வந்து இது 5வது தேசிய விருது. அவர் ஆடுகளத்துக்கு வாங்கியிருக்காரு, அசுரனுக்கு வாங்கியிருக்காரு, அப்புறம் தயாரிப்புக்காக 2 படத்துக்கு வாங்கியிருக்காரு. இப்போ வந்து 5வது 3வது முறை நடிப்புக்காக வாங்கியிருக்காரு. இப்போ 2 விருது, மொத்தம் 6 விருது வாங்கியிருக்காப்புல. அதனால் தேசிய விருது வாங்கினாலும் அவர் அரசியல் பேசலை. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கலாம், அரசியல் வரக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கலாம், அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கலாம். இப்போ இந்த தாவேக்கா வந்ததுக்கு பிறகு கூடுதலாக தூண்டப்பட்டிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஆசை வருது இல்லையா? வரும்ல. இப்போ நீங்கள் போஜ்பூரியில் சொல்லியிருந்தேன், போஜ்பூரியில் இருக்கக்கூடிய ஒரு காமெடி நடிக்கிறாங்க, அவன் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி நாம போஜ்பூரி மாநிலத்தை ஆளலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கான் விஜயை பார்த்துட்டு. நீங்கள் பாருங்க, தமிழ் சினிமாவில் பேய் படம் ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுக்கோங்க, வரிசையா முனி, காஞ்சனா, காஞ்சூரின் கண்ணப்பா, இந்த மாதிரி பேய் படமாக வரும். காமெடி படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ் என்ற பாஸ்கரன், சிவா மனசக்தி ஒன்றா படித்தவங்க, விஎஸ்ஓபி, இந்த மாதிரி படங்களாக காமெடியாக போயிட்டுருக்கோம். ஒரு பீரியட் மூவி அப்படி படம் வருதுன்னா அது சார்ந்த படங்களாக வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து வெற்றிமாறன் ஸ்டைலோட வடசனை படம்னா அந்த வடசனை டைப் படமாக வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எந்த அது ஒரு மார்க்கெட்டிங் தான். என்ன ட்ரெண்டில் இருக்கோ அதை அந்த ட்ரெண்டுக்கு பேசுறது. இப்போ நீங்கள் வந்து இன்னைக்கு ட்ரெண்டு என்ன அப்படின்னா, விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, சினிமாலேருந்து வந்து அவருடைய ரசிகர்களையே மாவட்ட செயலராக மாற்றி, அந்த மாவட்ட செயலரை வைத்தே வாக்காளர்களாக மாற்றி அவர் வென்றிருக்காரு. அவர் ஒரு டைப் ஆஃப் இன்ஸ்டாகிராமு, இந்த இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங்கு இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு செட்டப் இருக்கு இல்லையா? இப்போ இதே இன்னும் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? நம்மளும், நமக்கும் ஃபேன்ஸ் இருக்கான், அதே மாதிரி குருதி கூட கொடு, அதே மாதிரி ரத்தத்தை நம்ம முகாம போடு, அதே மாதிரி சோறை போடு, அதே டெய்லர் அதே வாடகை நம்ம பண்ணி பார்ப்போம். நீங்கள் விஜய் செய்த ஃபார்முலா விஜய்க்கு மட்டும்தான் பொருந்தும், இதை எந்த கட்சி செஞ்சாலும் பொருந்தாது. நீங்கள் விஜய் செஞ்ச மாதிரி நீங்களும் இன்ஸ்டாகிராம் போங்க, நீங்களும் ரீல்ஸை போடுங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு தான் பொருந்தும்.
வேற யாருக்கும் பொருந்தாது. விஜய் மாதிரியே நம்மளும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது. விஜய் மாதிரி நம்மளும் வந்து ஓட்டு கேட்டே போகக்கூடாது. விஜய் மாதிரி வேட்பாளரை கடைசி வரைக்கும் இங்கே காட்டக்கூடாது அப்படின்னு பண்ணோம்னா அது அங்கே பொருந்துச்சு. மற்றவங்களுக்கு பொருந்துமானா பொருந்தாது. நீங்கள் அந்த ஃபார்முலா அதுக்கு மட்டும்தான் பொருந்தும். நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் வேற யாருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா பொருந்தாது. நீங்கள் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நம்மளை வச்சு பேசுவோம். ஒரு யூடியூபர் ஒரு ஸ்டைலாக இதில் பேசுகிறார் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னால் வராது. அது அவங்களுக்கு தான் வரும், நமக்கு வராது. இப்போ மதன் கௌரி ஒரு ஸ்டைலாக போய் பேசுகிறாரு. எடுத்துக்காட்டுக்கு வேறு யாரை சொல்லலாம்? எடுத்துக்காட்டு சொல்கிறது கூட ஒரு உருப்படியாக ஒருத்தவங்க கூட இல்லை. இப்போ துருவரத்தி இருக்கார். அவர் வந்து சுவிஸ்லேருந்து பேசுகிறாருன்றாங்க, ஆஸ்திரேலியாலேருந்து பேசுகிறாங்க. துருவத்தின்னு ஒருத்தருக்கு பிஜேபிக்கு எதிராக கடுமையாக பேசுவார். அவர் ஒரு டேட்டா சக்கல் பண்ணி பேசுவார். ஸோ துருவத்தி மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது துருவத்தி தான் பேசணும். நம்ம பேசுகிறது நம்ம தான் பேசணும். இது மாதிரி நானும் பண்ண போகிறேன் அப்படின்னா அது அவங்களுக்கு செட் ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் இருக்கும், ஸ்டைல் ஆஃப் என்ன சொல் டெலிவரி இருக்கும். அது வந்து இப்போ நான் எனக்கு என்ன வருதோ நான் தான் பண்ண முடியும். நான் இது மாதிரி நான் கோட் சூட் போட்டு நான் ஒரு டிவி மாரிதாஸ் இருக்கார் எடுத்துக்காட்டுக்கு, மாரிதாஸ் மாதிரி நான் ஒரு டிவி வச்சுக்கிட்டு இப்போ என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா அந்த கீர்த்தனா ஜெகதீஸ்வரி அப்படின்னு நான் பேசிக்கிட்டோம்னா எனக்கு அது வராது. எனக்கு அப்படி பேச வராது, பார்த்து படிக்க வராது. எனக்கு உள்ளது தான் பேசணும். என்னோட எழுதி வச்சு படிக்கிறது அப்படி என்னால் டெலிவரியே பண்ண முடியாது. ஏன்னா சில ரொம்ப தேவைன்னா தான் ஃபோனில் தான் எடுத்து பார்ப்பேன். அதாவது உடனடியாக கிடைச்சி ஏதாவது பேரோ டேட்டாஸோ இல்லை வந்து இயரோ நம்பரோ அப்படின்னு சில தான் ரெஃபரன்ஸ் எடுப்பேன். அது பார்த்தா என்னால் டெலிவரி பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? அதனால் தனுஷ் வந்து விஜயை பார்த்து வந்தாலே இல்லை விஜயோட ஃபார்முலா தனுஷ் அப்ளை பண்ணார் அப்படின்னா தனுஷ் வந்து அவர் அரசியலுக்கு தொடங்கினால் அந்த ஃபார்முலா அவருக்கு ஒத்து வராது. தேசிய விருது பெற்றதுக்கும் அவர் அரசியல் பேசுறதுக்கும் சம்பந்தம் இருப்பதா தெரியல. அவர் பல இடங்களே இதை பேசியிருக்காரு. இப்போ கொஞ்சம் கூடுதலாக பேசுறாரு, ரொம்ப பேசுறாப்புல. அது நீங்கள் சொல்கிற எப்படின்னா ராமராஜன் வந்து டவுசர் போட்டு பால் கறந்தாருன்னா எல்லாரும் அதே மாதிரி பண்ணாங்க. அதே மாதிரி ராஜ்கரன் டவுசர் போட்டு பால் கறந்தா விளங்குமா? ராமராஜன் தான் கறந்தாலும் சரியா இருக்கும். ராஜ்கரன் டவுசரை போட்டு ஃபைட் பண்ணணும், அவர் பால் கறக்கக்கூடாது. சம்பத் காயனூர்லேருந்து வைகோவும் துரை வைக்கவும் பேசுகிறத எப்படி உங்களாலாம் ஜீரணிக்க முடியுது? அதை சாப்பிட்டதானே ஜீரணிக்க முடியும். நான் அதை தொடரதே இல்லையே. சீச்சி இந்த பழம் புளிக்கின்றவேன். அது உள்ளே எடுத்துக்கிறதே இல்லை. எடுத்துதான் உள்ளே போனதானே ஜீரணிக்கிறதுக்கு, உள்ளே எடுத்துக்கிறதே கிடையாது. அது சிரிச்சிட்டு கடந்து போயிடணும். தரண்யா தென்காசி, தமிழர் வரலாறு பற்றி தெரிஞ்சுக்க ஏதாச்சும் ஒரு புத்தகம் வாங்கி படிக்க தொடங்கி கொஞ்ச நாள் அப்புறம் தான் அது பொய்யான வரலாறுன்னு தெரியுது. உதாரணத்துக்கு வேல்பாரி, யாரோட புத்தகத்தை படிக்கலாம்? இல்லை, நம்ம நேற்றே அந்த கேள்வி பதில் சொல்லியிருந்தேன். ஒரு 100 புத்தகங்கள், தமிழ் இளைஞர்கள் படிக்க வேண்டிய 100 புத்தகங்கள்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சாப்பிட்டு எல்லோரும் காணொலி வெளியிட்டிருக்கோம். வேணும்னா அவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட அந்த லிங்க் எடுத்து போடுறேன். அந்த 100 புத்தகங்களை படித்தாலே ஓரளவுக்கு நாம் வந்து தமிழ்நாடு அரசியல் குறித்து, தமிழ் குறித்து, தமிழ் தேசியம் குறித்து, இந்த உலகம் நம்மை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அவங்களே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, உங்கள் மேலே பொய்யான அவதூறு பரப்புகிறாங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்களே, எப்படி எல்லாத்தையும் சகிச்சுக்கிறீங்க? லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். உண்மைக்கு தான் நம்ம வந்து பயப்படணும், பொய்க்கு எப்பவுமே பயப்படக்கூடாது. நம்ம மேலே நம்ம ஒரு உண்மை சொல்லப்படுதுன்னா அதுக்கு நம்ம அஞ்சலாம். அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு கோபப்படக்கூடிய தகுதி நமக்கு இல்லை. அது பொய்யா இருக்கும் பட்சத்தில் நம்ம கோபப்பட வேண்டிய தேவையில்லை. பொய்யத்தானே பரப்புறான், ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது. நேரில் வந்து பரப்புனான்னா அது என்ன ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ நேரில் வந்து 1 to 1 என் மேலே ஒருத்தன் பொய் சொல்கிறான் அப்படின்னா நான் அதை எதிர்கொள்ளலாம். என்ன பொய் சொல்கிறேன் அப்படின்னு எங்கேயோ உட்காந்துட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஒருத்தன் பொய் பரப்புறான், என்ன பண்ணிட முடியும்னு பரப்புறான்னு. அதனால நீதிமன்றத்தை நாடுறோம், இந்த மாதிரி பொய் புகாரில் கொடுக்குறோம். அதிகாரம் இருப்பவனு பக்கத்தில் அது நிற்குது. காவல்துறையும் சரி, காவல் நிலையங்களும் சரி, அதிகாரம் இருந்தால் அவங்களால நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. எத்தனையோ கம்ப்ளைண்ட் நான் பண்ணேன், எந்த கம்ப்ளைண்ட்டும் நடவடிக்கை இல்லை. ஆனால் திருப்பி அவதூறுகள் வந்து தொடர்ச்சியாக கட்டமைக்கப்படுது. ஆனால் அந்த அவதூறை கட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, அவங்கள சுற்றி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு உணர்ந்துட்டு பேசுனாங்கன்னா சரியாக இருக்கும். ஃபேக் ஐடியில் பேசினா தெரியாதுன்னு இன்னமும் நம்புகிறாங்க, கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நிறைய பேர் எனக்கு வந்து போடுவான், கெட்ட வார்த்தையில் போடுவான், திருப்பி போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. இப்போ அந்த கெட்ட வார்த்தை நான் எடுத்துட்டா தான் எனக்கு, இல்லைன்னா அவனுக்கு தானது. அவங்க அம்மாவை பற்றியோ, அவன் தங்கச்சியை பற்றியோ, அவங்க அக்காவை பற்றியோ, அவங்க குடும்பத்தை பற்றியோ அவன் பேசிக்கிறான், அவ்வளோதான். இப்போ ஒரு பொருளை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாங்கலன்னா என்கிட்டே தான் இருக்குது. அடுத்ததாக ஒரு கேள்வியாக உங்கள் பெயர் குறிப்பிடல, ஆனால் பெரிய முக்கியமான கேள்வியாக இருக்குது. என்னென்னா, எல்லா அமைச்சர்கள் பற்றியும் பேசுகிறீங்க, கொஞ்சம் மருத்துவத்துறை அமைச்சரை பற்றி பேசுங்க அண்ணா. இந்த வாய்ப்பு தந்ததுக்கு அரசு ஊழியர் சார்பாக என் மனமார்ந்த நன்றிகள். 2015 2026 வரை உள்ள செவிலியர்கள் பணி நியமன ஆணை தாங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும். இதே எம்ஆர்பி மூலம் தேர்வு எழுதி இதே மருத்துவத்துறையில் இருக்கும் மருந்தாளர்கள், ஆய்வக நுட்புணர் அனைவருமே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் நிரந்தர வேலை. ஆனால் செவிலியர்கள் மட்டும் தற்காலிக பணியா?
செவிலியர்கள் சமுதாயத்தில் நடக்கும் குளறுபடிகளை நீங்கள் கண்டிப்பாக பேச வேண்டும். தொடர்ச்சியாக நம்ம பேசியிருக்கோம். செவிலியர்களுக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 5 கவனிலே போட்டிருப்பேன். வருடம் சென்னையில் செவிலியருக்கான போராட்டம் நடைபெறுது 2018 ஒவ்வொரு முறையும் நடைபெறும் போதும் செவிலியர்கள் குறித்து நான் பேசியிருக்கிறேன். பல்வேறு மேடைகளில் செவிலியர்களுடைய அந்த அவங்க எப்படி வந்து ஒரு செவிலியராக பணி செய்கிறாங்க, அவங்க செவிலியர்களில் செவிலி தாய்மார்கள் தேவதைகள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். ஒரு அப்பா வீட்டில் ஒரு அடிபட்டு கிடக்குனா கூட பெத்த பிள்ளைங்க நீ கண்டுக்கிறது இல்லை. ஆனால் யாருனே தெரியாத ஒருத்தங்க பணத்துக்காக வேலை செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு தொட்டு தொடச்சி அவங்களுக்கு சீல் பிடிச்சிருந்து அதை சுத்தப்படுத்தி அவங்க உயிரை காப்பாற்றி அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய முதல் தேவதையாக இருப்பது செவிலியர்கள் தான். அப்போ அவங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு அரசு பணி அவங்களுக்கு கொடுக்கப்படணும். அவங்களுக்கு எல்லாருக்குமான உரிமைகளும் அவங்களுக்கு கொடுக்கப்படணுங்கிறது நீண்ட கால அவங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் அதிமுக ஆட்சியிலும் சரி திமுக ஆட்சியிலும் சரி இருக்கிறது. இந்த ஆட்சியிலும் அது தொடருதுங்கிறது பெரிய கொடுமையானது. நிச்சயமாக அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததாக கணேசன் நாகர்கோவிலிருந்து, நீங்கள் ஒரு கதாநாயகனுக்கான இளமையும் துடிப்பும் உள்ள நபராக இருக்கும்போது எம்ஜிஆர் போல் ஏன் சினிமாவில் நடித்து கொண்டே கட்சி பணியில் ஈடுபடக்கூடாது? எறா அந்த சாட்டு அப்படின்னு மாதிரி. ஐயோ ரத்தமே. இதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நிறைய பேர் சேனலில் கமெண்ட்டில் வரவேற்பாங்களாம். கமெண்ட்ஸ்லேயே ஆள் தேத்திட்டாரு அவர். அதுதான் இப்போ அதுவும் தயாராகிட்டு இருக்கேன். கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் குறைச்சி அதுக்காக தயாராகிட்டு இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்லிடுவோம். நம்மளை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர்கள் இருந்தால் இயக்குனர் கூட தயாராக இருக்காங்க, தயாரிப்பாளர்லாம் தயாராக இல்லை, பயப்படுறாங்க. நம்மளே தயாரிப்பாளராக ஒரு கூட்டு முயற்சியில் பண்ணாதான் உண்டு போல இருக்கு. பண்ணுவோம், நிச்சயம் பண்ணணும். அது விளையாட்டுக்கு சொன்னேன். உண்மையிலே சீரியஸாகவே ஒரு சிறையில் இருக்கும்போது எனக்கு ஒரு கதை தோணுச்சு. ஒரு கதையை சொல்ல முடியாது, ஒரு கதை தோணுச்சு. அது கதை வந்தால் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உழுப்போம் அந்த மாதிரி ஒரு கதை. என்னுடைய ஆசை என்னென்னா ஒரு அமைதிப்படை போல, இல்லை அமைதிப்படை போல பண்ண முடியாது, அது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையில் மூவி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று. இன்னொன்று அதுக்கு நேர் எதிராக ஒன்று பொலிட்டிக்கல் சட்டையில் முழுநீள ஒரு அரசியல் காமெடி படம் பண்ணணும் நான் இயக்கத்தில். இன்னொரு பக்கம் அதுக்கு நேர் எதிராக இவராக இதை எடுத்தாருங்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். அது ஒரு மீனவர் பிரச்சனை சார்ந்த சப்ஜெக்ட். ஒரு சிறையில் ஒரு 4 பேரை நான் பார்த்தேன். அந்த 4 பேர் இலங்கையிலேருந்து மீனவர்கள். அதை வச்சு கதை எழுதினேன். கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கத்துக்கு எழுதி வச்சுருக்கேன். அதை ஸ்கிரிப்டாக மாற்றலை, எழுதி வச்சுருக்கிறேன். அதை ஸ்கிரிப்டாக மாற்றி அதில் ஒரு திரைக்கதை உருவாக்கணும்னா அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்குள்ளே தமிழ்நாடு, அதாவது அவங்க 4 கேரக்டர் இப்போ இந்த ஃபேமிலி மேன் மாதிரி ஃபேமிலி, இது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி 4 பேர் இலங்கை தமிழர்கள். ஆனால் அவங்க தான் கதையில் முதன்மையாக இருப்பாங்க. ஆனால் அது கதை இல்லை. அதை வச்சு தமிழ்நாட்டு அரசியல், சிறைக்குள் நடக்கிற கொடூரங்கள், முழுக்க சிறை தான். அதில் ஒரு அரசியல் கைதி உள்ளே போனால் எப்படி இருக்கும், ஸோ அவனோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பல தரப்பட்ட ஒரு 100 கேரக்டர் சிறையில் சந்திக்குது. வேறு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். அந்த 100மே முக்கியமான கதாபாத்திரம். அந்த 100 சின்ன குட்டி இது ஸ்டோரி இருக்கும். ரொம்ப வித்தியாசமான மனிதர்கள் சந்திச்சு கூட எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. அது ரொம்ப ராவான ஸ்டோரியாக இருக்கும். சிறைக்குள் நடக்கிற சண்டை குத்து போனது எல்லாமே அதில் இருக்கும். அதை எடுக்கணும் அப்படின்னு ஒரு இது. அப்போ இயக்குனராக உங்களை பார்க்கலாம். இயக்குனராக பார்க்கணும், இயக்குனராக தான் எனக்கு ஆசை, நடிக்கிறதை விட. அப்போ மணிவண்ணன் அப்பா மாதிரி ஸ்கிரிப்ட் பேப்பரே கொடுக்காத ஒரு டேரக்டர் வர போகிறாரு. அப்போ கொடுக்க மாட்டேன். என்றைக்குமே ஸ்கிரிப்ட் பேப்பரை கையில் கொடுக்கறது இல்லை. கேமரா ஆன் பண்ண சொல்லிட்டு இதான் டைலாக் பேசு. ஆனால் இல்லை ஏன்னா தெளிவாக எழுதி அதை பண்ண ஆசை இது வரைக்கும் சொல்லலை. அது ரொம்ப காலம் மண்டைகளை ஓடிட்டே இருக்குது. பல நாள் அதை அந்த காட்சிகளை இரவு ஓட்டி பார்த்துக்குவேன் வச்சுருக்கேன்னா ஒரு சரியான நேரத்தில் இதை பண்ணுவோம் நிச்சயமாக. மாரி மல்லிகா 11th ஸ்டாண்டர்ட் திருச்செந்தூர். அந்த தங்கச்சி என்ன கேட்குறாங்கன்னா, எங்களை போன்ற மாணவர்கள் தமிழுக்காக இப்போதே என்ன செய்ய ஆரம்பிக்கலாம்? இன்றைய இளைஞர்கள் அரசியலை புரிஞ்சுக்கணும், முதலில் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? அரசியலை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிற எங்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன? அப்புறம் தமிழுக்காக குரல் கொடுக்கணும் எங்களை போன்ற மாணவர்கள் எங்கிருந்து தொடங்கணும்? இல்லை, அவருடைய தமிழ் பற்று உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கத்தக்கது. 11ஆம் வகுப்பில் 11ஆம் படிக்கும்போதே இவ்வளோ பெரிய உணர்வோடு இருப்பது பாராட்டுக்குரியது. முதல்ல அவர் கல்வியில் முழுமையான கவனத்தை செலுத்தணும். முழுமையான கவனத்தை செலுத்தி அவர் அவரை போன்ற இளைஞர்களை இன்னும் படிக்கிற காலத்திலிருந்து தயார்படுத்தணும். நல்லா படித்து அவர் பட்டம் பெற்று அவர் ஒரு நல்ல பணியில் அமர்ந்து அவர் அவர் அளவில் தமிழ் பற்றோடு இருப்பதே இன்னைக்கு அவர் தமிழுக்கு செய்கிற மிகப்பெரிய தொண்டாக இருக்கும். எல்லாரும் களத்துக்கு போராடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவரவர் அளவில் அவர் தமிழ் பற்றோடு இன்னைக்கு குறைந்தபட்சம் தமிழர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் வைப்பதே ஆகச்சிறந்த தமிழ் பற்றாக கருதப்படுது. ஒரு காலத்தை தமிழ் பற்றுங்கிறது தாளமுத்துக்கும் நடராசனுக்கும் இருந்தது தான் தமிழ் பற்றுன்னு கருதப்பட்டுச்சு. ஏன்னா தமிழுக்காக உயிரிழந்தாயா தமிழ் பற்றாளே. அதுக்கப்புறம் பாரதிதாசனுக்கும் பாரதிக்கும் இருந்து தமிழ் பற்று, தமிழுக்காக பாடினார்கள், எழுதினார்கள். அதுக்கு அடுத்த கட்டமாக
தமிழுக்காக குரல் கொடுத்தார்கள். அது தமிழ் பற்று. இப்போ இப்போ தமிழ் பற்று எந்த அளவில் இருக்கு அப்படின்னா, தமிழில் பேசினால் தமிழ் பற்று ஒரு காலத்தில், இப்போ பிள்ளைக்கு தமிழில் பெயர் வைத்தால் தமிழ் பற்றாளே அப்படின்னு ஆயிருக்கு. அதனால குறைந்தபட்சம் அவர் நடராசன் தாளமுத்து போலவோ, பாவேந்தர் பாரதிதாசன் போலவோ, பாரதி போலவோ, இல்லை மொழிப்போர் தியாகிகள் போலவோ, இல்லை தமிழ் அறிஞர்கள் போலவோ, இல்லை தமிழ் பற்றாளர்கள் போலவோ இருக்க வேண்டாம். குறைந்தபட்சம் தமிழனாக நம்ம வந்து பிள்ளைக்கு பெயரை தமிழில் வைக்கட்டும். அவர் ஏதாவது நிறுவனம் தொடங்கினால் அந்த நிறுவனத்துக்கு தமிழில் பேர் வைக்கட்டும். தமிழில் கொஞ்சம் பேச முயற்சி பண்ணட்டும். ஆங்கில கலப்பு இல்லாமல் அந்த தங்கச்சி தமிழில் பேசினாலே தமிழுக்கு செய்கிற பெரிய தொண்டு தான். அடுத்ததாக பெயர் குறிப்பிடலை, திருச்சி மாவட்டம் தொட்டியம் பக்கத்தில் இருந்து பேசுகிறேன். அதிமுக, டிவிகே, திமுக இவங்க எல்லாரும் ஆட்சிக்கு வந்தாலும் ஆற்று மணல் திருடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதை கண்டிப்பாக தடுக்க வேணும். காவிரி ஆற்று பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே உள்ள தண்ணி இப்போ உப்பு தண்ணியாக மாறிடுச்சு, மணலாக தான் இருக்குது எங்கள் ஆறு அப்படின்னு தொட்டியம் முஸ்லீம் பக்கத்தில் இருந்து. கிட்டத்தட்ட ஒரு 600 கிலோமீட்டருக்கு மேலே காவிரி வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர் ஓடுதா. இந்த 500 கிலோமீட்டருமே கிட்டத்தட்ட நெருக்கி மணல் அள்ளிட்டாங்க. அதுவும் இந்த டெல்டா மாவட்டங்களில் வந்து திருச்சியில் தொடங்கி இந்த டெல்டா மாவட்டங்களில் வந்து முழுமையாக ஆற்று மணல் அள்ளப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு அள்ளப்பட்டிருக்கு அப்படின்னா, பொக்லைன் எந்திரங்களை வைத்து நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆற்று மணல் அள்ளி முடிச்சிட்டாங்க. இப்போ அங்கேருந்து உருண்டு வரக்கூடிய மணல்லேருந்து கொஞ்சம் சேருது, மழை பெய்யும் போதெல்லாம் சேருது, அப்புறம் வந்து காற்று தண்ணி வரும்போது சேருது இல்லையா, அதை அள்ளுவதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது இந்த ஆட்சியிலையும் அந்த முயற்சி தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ யார் அதை மொத்தமாக குத்தகைக்கு இருக்கிறது போட்டி, அந்த போட்டி போய்கிட்டு இருக்கு. அந்த போட்டியில் பட்ஜெட் முடிஞ்சோன்னா வெற்றி பெற்று யாரோ ஒருத்தர் ஆற்று மணலை அள்ளத்தான் போகிறாங்க. இந்த ஆற்று மணல் என்பது பெரிய வணிகம், பெரிய வியாபாரம், பெரிய பிஸ்னஸ்ஸு, பெரிய லாபம், பெரிய கொள்ளை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விவசாயம்னா கூட ஒரு நிலத்தை விலைக்கு வாங்கணும், 10 ஏக்கரை வாங்கணும், அந்த பண்படுத்தணும், உழணும், விதைகளை போடணும், உரத்தை போடணும், தண்ணீர் பாய்க்கணும், ஆட்களை வச்சு களையை பறிக்கணும், ஆட்களை வச்சு பாதுகாக்கணும், காக்கையோ கொக்கோ வந்து தின்றக்கூடாது, காட்டு பண்ணி வந்து வேட்டையிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதை அறுவடைக்கு கொண்டு வந்து அதை அறுத்து அதை கொண்டு போய் குடோனுக்கு அனுப்பி அதை நெல் குழுக்கு அனுப்பிச்சு இவ்வளோ ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் லாபம் பார்க்கணும். இந்த மாதிரி விவசாயத்தில் வராத வருமானம் ஒன்றுமே இல்லை. ஒரு இடத்துல மணல் கோரிக்கை அனுமதியை வாங்கிட்டு அள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இயற்கையாக கிடக்கு, அள்ளிட்டு போக போகிற, இயற்கையாக கிடக்குறதுக்கு எடுத்து வெட்ட போகிற, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு அனுமதியை வாங்கிட்டு ஒன்று இயற்கையாக இருக்கக்கூடிய சோர்ஸை அள்ளி விற்க முடியுது அப்படின்னா இங்கே தான் ஆற்று மணல் தான். நீங்கள் கோரிக்கை கூட ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. கோரிக்கை இடத்த வாங்கணும், ஆற்று மணலுக்கு இடத்த வாங்கணுமா? வாங்க முடியாது. ஆற்றை இங்கே வேணாலும் நீங்கள் கோரிக்கைனா 5 ஏக்கர் மினிமம் இருக்கணும், 10 ஏக்கர் இருக்கணும். 10 ஏக்கர் நிலத்தை அவன் பத்திரம் போட்டு பட்டா போட்டு வாங்கி அதுக்கப்புறம் பல்வேறு அனுமதிகளை பெற்று அந்த அனுமதியை கொண்டு வந்து அவன் வெட்டி ஏற்றிட்டு போகணும், வெடி வைக்கணும், அதுக்கு டஸ்ட்டு வரும், க்ரஷரு, அது பல வேலைகள் இருக்குது ப்ராசஸ். கல்குவாரி கூட ஒன்றுமே இல்லை, நேராக பொக்லைனை கொண்டு போய் அள்ளிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதான். அனுமதி வாங்கினா, அனுமதி வாங்கலையா ஒன்றுமே இல்லை. இப்போ கல்ல போய் வெட்ட முடியுமா அனுமதி இல்லாமல்? இல்லை, அனுமதியோடு தான் வெட்ட முடியும். அனுமதி வாங்கிக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டிக்கலாம். இங்கே அப்படி கிடையாது, எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் பாட்டில் ஒரு 20 மாட்டு வண்டி வச்சு அள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி அங்கேருந்து மாட்டு வண்டியில் தான் அள்ளிக்கிட்டு இருக்கோம், வீட்டு தேவைக்கு அள்ளிக்கிட்டு இருக்கோங்க அப்படிமாங்க. ஆனால் 100 மாட்டு வண்டி அழிச்சுன்னா 10 லாரி. அது முஸ்லீம் ரோடு ரொம்ப ஈஸி, டோல் பிளாஸெல்லாம் எதுவுமே கிடையாது. அழகாக மாட்டு வண்டியில் போய் அள்ளி போட்டு ஒருத்தர் திருச்சி சிறையில் நான் இருக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறார், தம்பி சும்மா நான் வந்து கைது பண்ணி போட்டாங்க, எதுக்காக என்னையே கேட்டார், நீங்கள் எதுக்கு கைது அப்படின்னாரு. மணலை பற்றி மணல் பிரச்சனை இல்லை அதுக்காக கைது. நானும் தான் தம்பி மணலுக்காக தான் கைது, உங்களை மாதிரி தான் நானும் அப்படின்னாரு. உங்களை மாதிரி தான் நான் மணல்னா புரியல எனக்கு, எதில் கைது? வீட்டுக்கு மணலத்துக்காக நான் வந்து டியூஸ் போட்டு வச்சு அடித்தேன், அதில் கைது. யோ நீ மணலை அள்ளி கைது, நான் மணலுக்கு எதிராக பேசி கைது, ரெண்டும் ஒன்றா? கொலவெறி, நானே பெயில் கிடைக்கல உள்ள உட்காந்துருக்கேன், கொலவெறி ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். உண்மையில சொன்னேன். ஒன்று அவனு சொல்றாரு, என்னையா பண்ண அப்போ இன்னொருத்தர் கேட்ட சொல்கிறாங்க, டியூஸ் பெட்டியை வச்சு ஒரு 4 மூட்டை டியூஸ் பெட்டியில் இது மாதிரி இரவு முழுக்க அடிக்கிறது. நைட் வெட்டி பார்த்துக்கிறார். இரவு முழுக்க ஒரு என்ன பண்ணுவாங்க, 10 டிவிஎஸ் 50 ஒரு டியூஸ் பெட்டி 50,000 30,000 வாங்கிடுது பழைய வண்டியை. 50,000 10,000 தான். ஆமாம், 5,000 10,000 டியூஸ் பெட்டி வாங்கிடுது. ஒரு 10 வண்டி மொத்தமே ஒரு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்கிடுது. 10 வண்டி வச்சு 10 பேர் ஆளுக்கு வேலையை போட்டுருது. போட்டு ஒரு நாளைக்கு 20 நடை நைட்டு முழுக்க. சிறு துளி பெருவெல்லம் கொண்டு குமிச்சா அவனுக்கு ஆளுக்கு 500 ரூபா கூலி. பெட்ரோலை போட்டு விட்டுட்டு மண்ணெண்ணெய் பாதி ஊற்றி விட்டுட்டு வச்சு இங்கே ஒரு இடத்துல கொட்டி அதை லாரிகளில் வச்சு வித்துறது. இப்போ டிவி ஸ்பீடில் கொண்டு வந்தால் யாராவது போலீஸ் பிடிப்பாங்களா? கிடையாது. வீட்டு தேவைக்கு அழுட்டு போயிட்டு இருக்காருங்க, ஒரு ஒரு சோறு பூசணுங்க அப்படிங்கிறது.
இது மாதிரி நைட்டு முழுக்க அடிக்கிறது. இப்படி ஒரு கொள்ளை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆற்றுமணல் கொள்ளையை வந்து தடுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரிக்டாக அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையும் சேர்ந்தால் மட்டும்தான் தடுக்க முடியும். இப்போ ஆற்று மணல் கொள்ளை முசிறினோடனே எனக்கு நான் வருது 2013 இந்த மணல் கொள்ளைக்காக முசிறிலேருந்து திருச்சி வரைக்கும் நடைபயணம் ஐயா நம்மாழ்வார் ஐயா தொடங்கி வச்சார். நான் தான் வந்து அதை யோசனை கொடுத்து இளைஞர் பாசறை சார்பாக அதை நடத்தணும். அது நம்மாழ்வார் ஐயா வந்து முதல் முறையாக கலந்து கொண்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய போராட்டம் வந்து அதுதான் கடைசியும் கூட நடந்து வந்தார். நடந்தார். பழைய பேருந்து நிலையம் தொடங்கி புதிய பேருந்து வரைக்கும் நடந்து வந்து துவங்கி வச்சாங்க. அவர் முதலும் கடைசியுமாக கலந்து கொண்ட ஒரு அரசியல் கட்சியுடைய நிகழ்வு அந்த நிகழ்வு தான். வணக்கம் சித்தப்பா, நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். என் பேர் வளவன், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அதனால் சித்தப்பான்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பள்ளி பாட புத்தகத்தில் திராவிடம், அதாவது தமிழ்லேருந்து தான் திராவிடம்ங்கிற வார்த்தையே வந்துச்சுன்னு தப்பாக சொல்லித்தராங்க. எனக்கு எல்லாமே தப்பாக சொல்லித்தராங்க ஸ்கூலில். அதை பற்றி நீங்கள் உங்கள் சேனலில் பேசுங்க அப்படின்னு கேட்கல. ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு தமிழ்லேருந்து வந்தது தான் திராவிடம் அப்படின்னு சொல்கிறது தப்புன்னு தெரியுது. அதை ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருக்கிறார். ஆனால் அதை அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்தவங்களுக்கு தெரியல. 9ஆம் வகுப்பு மாணவனுக்கு தெரியுது இது தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் கிடைத்த வெற்றி. தமிழில் இருந்து தான் திராவிடம் என்றால் திரிஞ்சு வந்துருச்சுங்கிறான். அதான் கேட்டோம், பால்ல இருந்து திரிஞ்சிருச்சு. பால் திரிஞ்சாலே பயன்படுத்த மாட்டோம், மொழி திரிஞ்சா நாங்கள் ஏன் பயன்படுத்தணும்? இப்போ எனக்கு துரைமுருகன் ஒரு பேர் இருக்கு, இது திரிந்து துர்முருகாக மாறிவிட்டது அப்படின்னு சொன்னா நான் ஏன் திரியணும்? நான் எனக்கு ஒரு பேர் இருக்குல்ல, உன் பேர் திரிந்து துர்முருகாக மாறிருக்கு, உங்களை துர்முருன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஷார்ட் ஃபார்மாக கூப்பிடுறேன், இல்லை வேற ஏதோ பேராக கூப்பிடுறேன் அப்படின்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? எனக்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேர்லேயே கூப்பிடு. தமிழ் மொழிக்கு ஒரு பேர் இருக்குது, தமிழனுக்கு ஒரு பேர் இருக்குது, தமிழன்னு ஒரு பேர் இருக்குது. தமிழ் மொழி பேசுவதால் அவன் தமிழன், அவனையும் திராவிடன் நினைக்கிறான்னா இது வரைக்கும் யாரும் இதற்கு சரியான பதிலை கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் முடியாது. அது கால்டுவெல் போப் சொன்னது. இது மாதிரி தென்னிந்தியாவில் வாழக்கூடியவர்களை வடக்கே வாழக்கூடியவர்கள் திராவிடர்கள் என்று அழைத்தார்கள். அவன் சொல்கிறான் அவன் என்னைய வந்து சப்பானின்னு சொல்லுவான். எனக்கு வந்து கோபாலகிருஷ்ணன் பேர் இருக்குல்ல, அவன் சப்பானின்னு சொல்லுங்க, நான் சப்பானிங்கிற ஏற்றுக்கணுமா? இனிமேல் சப்பானி சொன்னால் செருப்பகல் அடிக்கிற மாதிரி, சப்புன்னு அடின்னு சொல்கிற மாதிரி, திராவிடன்னு சொன்னால் பாத்திரத்தில் அடிக்க வேண்டியதான். கொஞ்சம் காலத்துக்கு தானே, எத்தனை காலத்துக்கு வந்து அந்த வரலாறை திணிச்சிட முடியும்? அந்த திருப்பரங்குன்றம் மாணவன் 9ஆம் வகுப்பு வேலை, அவனுக்கு இருக்கிற புரிதல் எல்லோருக்கும் வருகிற பொழுது அது தன்னால் மாறிடும். அடுத்ததா சரவணன் திருவள்ளிபுத்தூர்லேருந்து, அண்ணன் செந்தமன் சீமான் கடந்த காலங்களில் களத்தில் நிற்கும் போது எங்களை போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு உற்சாகம், தன்னம்பிக்கையும் தைரியம் இருந்தது. இப்போ சில நாட்களாக தேர்தலுக்கு அப்புறம் அண்ணன் வந்து களத்துக்கு வர்றதில்லை, இதனால் இந்த களம் வெறிச்சோடி இல்லை. களம்னு எதை சொல்கிறார் அவர்? போராட்ட களங்கள்லாம் சொல்கிறார், போராட்ட ஆர்ப்பாட்ட களங்கள். நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக எல்லா களத்திலையும் போராடி கொண்டிருக்கிறது. போராடக்கூடிய களங்கள் வரும், அந்த களத்துக்கு சரியாக அவர் வருவார். இப்போ இளைஞர் பாசறை சார்பாக தம்பி இடுமானம் கார்த்திக் போனார். நான் இதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பல்வேறு போராட்டங்களும் நாம் தமிழ் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறது. தருமபுரியில் இருக்கட்டும், மேகதாதுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், கோவையில் அந்த கிழவரப்பள்ளி அணையாக பிரச்சனையாக இருக்கட்டும், கோவையில் வந்து இந்த பாலியல் வன்கொடுமை குறித்து தொடர்ச்சியான மகளிர் பாசறை சார்பாக ஆர்ப்பாட்டம், திருவள்ளூரில் ஆர்ப்பாட்டம், தமிழ்நாடு முழுக்க போராட்டி தான் இருக்காங்க. இப்போ நீட்டுக்கு எதிரான போராட்டங்களில் சென்னையில் பெரிய அளவில் நாம் தமிழ் நடத்துச்சுது. அவருக்கு வந்து போராடக்கூடிய களம் வரும், அந்த களத்துக்கு அவர் சரியாக வருவார், அந்த களத்தை காலமே உருவாக்கும். அடுத்தது தீபக் மயிலாடுதுறையிலேருந்து, அண்ணன் நாங்கள் கல்வி கடன் 2020 வாங்கினோம், கொரோனா டைமில் எங்களால் அந்த பணத்தை கட்ட முடியல, இப்போ வட்டிக்கு மேலே வட்டி போட்டு அதிகமாக கேட்டு கனரா பேங்க்லேருந்து டார்ச்சர் பண்ணுறாங்க, முதலமைச்சர் விஜய் இதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்கே விஜய்னா வந்தார்னா அவர் வந்து மற்றவங்கன்னா அவங்க கவர்மெண்ட் காசு கொடுப்பாங்க, அவர் காசே கொடுப்பாரு அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சுல்ல, அதான் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் அவர் பண்ணுவாப்ல, நிறைய பண்ணுவாப்ல. அடுத்ததா வீரமணிகண்டன் விருதுநகர்லேருந்து, பள்ளியில் ஆசிரியர்களிடம் பெரும்படி வாங்கிய, வீட்டில் விளக்கமாறடி வாங்கிய 90s கிட்ஸ்களில் நானும் ஒருவன். எந்த ஒரு செயலும் செய்யும் முன்பு நன்கு யோசித்து செய்யக்கூடிய பகுத்தறிவை கொடுத்தது நான் வாங்கிய அந்த அடிதான். ஆனால் இன்று பள்ளிகளில் மாணவர்களை ஆசிரியர்கள் அடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இயற்றினார்களோ அன்றிலிருந்து சிறுவர்கள் செய்யும் குற்றம் அதிகமாகிடுச்சு. பெற்றோர்களும் மாணவர்களை கண்டிப்பதில்லை, ஆசிரியர் கண்டிக்க விடுவதில்லை. இந்த மாதிரியான சினிமா மோகத்துக்கெல்லாம் காரணம் ஆசிரியர் கையில் பெரம்பு இல்லாமல் கட்டி போட்டது தானா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, ஒரு அன்பான சர்வாதிகாரம் இங்கே தேவைப்படுது. சர்வாதிகாரம்னா சர்வாதிகாரமும் வந்து ஒருபோதும் வந்து சரி வராது, ஜனநாயகம் தான் சரியாக வருமாங்க. ஒரு சர்வாதிகாரியை வந்து ஒருபோதும் ஜனநாயகவாதியாக இருக்க முடியாது, ஒரு ஜனநாயகவாதி ஒருபோதும் சர்வாதிகாரியாக இருக்க முடியாது. ஒரு ஆசிரியர் அன்பான சர்வாதிகாரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாணவனை படிக்க வைக்க முடியும். 40 மாணவர் படிக்கிறான்னா 40 ஒவ்வொரு கேரக்டராக இருக்கும், 40 திணுசாக இருக்கும். அப்போ அவனை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா பெஞ்சு மேலே ஏறி நில்லு, கிரவுண்டு 2 ரவுண்டு சுற்றி வா, முட்டி போடு, தோப்பு கரணம் போடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் தண்டனையாக இருக்கணும். நீங்கள் வந்து பெரம்பை வச்சு அடிக்கும் போது சில மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க.
கோபத்தில் அவன் வீட்டில் வந்து பொண்டாட்டி சண்டை போட்டிருப்பா, அந்த கோபத்தில் வந்து இங்கே வந்து காட்டுன்னு காட்டியிருப்பாங்க. அதில் வந்து மாணவர்கள் இறந்துருக்காங்க. மாணவர்களும் வந்து அந்த கோபத்தில் ஆசிரியர்கள் வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ அது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறனால தான் அதை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. அதை கட்டுப்படுத்துவது வந்து சரியானது. ஆனால் ஆசிரியர்களுக்கு குறைந்தபட்சம் மாணவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய இந்த மாதிரி சின்ன தண்டனைகளை தண்டனை மாதிரி இது அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான். சொல்லப்போனால் கிரவுண்டை சுற்றி வரதுனால அவனுக்கு உடம்பு தான் நல்லா இருக்கும். தோப்புக்கரணம் போடும்போது அவனுக்கு தான் அது பயிற்சி. ஆமாம், அது வர வந்து பெஞ்சு மேலே ஏறினு சின்னதாக செய்யலாம். அதை செஞ்சு தான் திருத்த முடியும். நீங்கள் வந்து 5 விளையாது 50 விளையாதுங்கிறது 100 விழுக்காடு உண்மையானது. இப்போ நம்மளை தான் வந்து ஆசிரியர்கள் வந்து கண்டிச்சாங்க, வகுப்பு முடிகிற வரைக்கும் நிப்பாட்டி வச்சுருவாங்க. அப்போ நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஆசிரியர்கள் பயந்தோம் அந்த தப்பை திருப்பி செய்ய மாட்டோம். கண்டிப்பாக. இப்போ அது கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ என்னென்னா அலைபேசியின் மீது நாட்டம் கொண்ட ஒரு சமூகமாக மாறிச்சு. மாணவர்களுக்கு வந்து இப்போ கல்வி மீதான ஒரு தாக்கம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற பார்வை வந்து சரியான பார்வை தான். பெற்றோர்களும் மாணவர்களுக்கு துணை போகிறாங்களே, ஏன் பிள்ளையவே நீ வந்து பெஞ்சு மேலே ஏற சொல்ல? அப்படிலாம் நிறைய பெரும்பாலான பெற்றோர் அப்படி பண்ணுறதில்ல. பெரும்பாலான பட்டு திருத்தி தயவு செய்து அவனை திருத்துங்கன்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய இவனை அடிச்சு எப்படியா திருத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் போயிட்டு நீங்கள் வந்து ஏன் அடிச்சிங்க, அது யாராவது ஒருத்தங்க ரொம்ப சொஃபஸ்டிகேட்டாக வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் வந்து சொல்லுவாங்களே ஒழிய செல்லம் கொடுக்குறவங்க. பெரும்பாலும் வந்து பிள்ளைங்க படிக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் தான் எல்லா பெற்றோரும் விரும்புகிறாங்க, ஒரு சில பெற்றோரை தவிர. அடுத்தது சென்னையிலேருந்து கேள்வி கேட்டுக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடங்களில் குழந்தைங்களை வச்சு இந்த ரீல்ஸ் போடுறாங்க, அவங்கள வந்து இந்த விஜய் உருவத்தில் நிற்க வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு எதிராக வழக்கறிஞர் பாசறை மூலமாக NCPCRல வழக்கு பதிவு செஞ்சு புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நிச்சயமாக வந்து என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு கலாச்சாரத்தை வந்து இந்த அரசு தொடங்கி வச்சிருக்கு. விஜய் அவருடைய பிறந்த நாளைக்கு வந்து மாணவர்களை வெயிலில் உட்கார வைப்பது, மாணவர்கள்ட்ட போயிட்டு சிஎம் சார் விஜய் சார்னு சொல்ல வைப்பது, விஜய் வாழ்கன்னு சொல்ல வைப்பது, வகுப்பறையில் போயிட்டு ஒன்றிய செயலாளர் வகுப்படுப்பது, இதெல்லாம் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படலை. ஈவன் வந்து மிக மோசமான பின்தங்கிய மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற ஊபி மாப்பியில் கூட இது மாதிரி ஒரு செய்தி நடந்ததா, RSS BJP அடர்த்தியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட இப்படி நடந்ததாக செய்தியை கேள்விப்படல. அறிவார்ந்த மாநிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் வகுப்பறையில் போய் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு வகுப்பறையில் அவனுக்கு என்ன ஹேர் பிளக் பண்ணுற வேலையா? என்ன வேலை அவனுக்கு? நீ கச்சை விட்டு தூக்கிட்டீங்க, அது போனதே முதல்ல தப்பு தானே. அவனெல்லாம் முதல்ல வழக்கு பதிவு செஞ்சுக்கணும். கச்சை விட்டு தூக்குறது இல்லை, வழக்கு பதிவு செஞ்சு தூக்கி உள்ளே விடவனே. நீ எப்படியா போன? நீ யார் முதல்ல? நீ இப்போ நாளைக்கு இன்னைக்கு அவர் போகிறாரு, நாளைக்கு இன்னொருத்தன் போவான், இப்படி ஆளுக்கு ஒவ்வொருத்தவங்க போகலாம். அப்போ மாணவருடைய இப்போ படிப்பு அங்கே போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஒவ்வொருத்தரும் நீ அவர் தலைவன் யாருங்கிறத அவன் முடிவு பண்ணுவான் வளர்ந்த பிறகு. எதுக்கு 18 வயது வாக்கு கொடுத்துருக்காங்க? அன்னைக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் வந்ததுக்கப்புறம் அவன் தலைவனை தேர்ந்தெடுத்து கொள்வான். யாருக்கு வாக்கு செலுத்தணும், யார் தலைவன், யார் நல்லவன், யார் கெட்டவன் அவனுக்கு புரிதல் வரும். திருமணத்துக்கு ஒரு வயது இருப்பது போல ஒரு குறைந்தபட்ச அரசியல் புரிதலுக்கு ஒரு வயசு இருக்கு. இப்போ நீ கொண்டு போய் ஏன் திணிக்காத? அப்போ திணிச்சானா தூக்கி உள்ளே வச்சிருக்கணும். நான் இப்படி அதை நிச்சயமாக நம்ம செய்வோம். அடுத்த கேள்வி பெயர் குறிப்பிடலை. அவர் என்ன கேட்குறாருன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் தமிழ்நாட்டோட 2 கண்கள் அப்படின்னு சொன்ன தாவேக தலைவர் விஜய் ஈவேராவை கொள்கை தலைவர் வைத்தது சரி என்றால் தலைவர் அவர்களை தமிழ் தேசிய தலைவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை ஏன் அவர் செய்யவில்லை? அவருக்கு தலைவர் குறித்த புரிதலும் பார்வையும் அதில் இருக்கா அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று ஒன்றிய அரசுக்கு பயந்து போயிருக்கிற ஒருத்தர் அவர் தலைவரை ஏற்றுக்குவாரா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்படியே அவர் ஏற்றுக்கொள்ள அவர் தலைவரை படிக்க ஆரம்பித்தாலும் கூட இருக்கக்கூடிய ஜானோ விஷ்ணு ரெட்டியும் அதை ஏற்றுக்குவாங்களான்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு தேவை வந்து கமர்ஷியல் லீடர்ஸ் தான், கரிஸ்மாட்டிக் லீடர்ஸ் தான். இந்த மாதிரியான ஒரிஜினல் லீடர்ஸ் அவங்களுக்கு தேவை கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த வாக்குகளை கவரக்கூடிய தலைவர்கள், யாருக்கு வாக்கு இருக்குது, யார் பேரை சொன்னால் வாக்கு விழும், இல்லை இவங்களை வச்சுக்கிட்டா ஒரு சேஃப் ஜோனு, இவங்களை வச்சுக்கிட்டா முற்போக்கு, இவங்க வச்சுக்கிட்டா வந்து ஒரு சீர்திருத்தவாதி, இவங்களை வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஒரு சமூக நீதி பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய தலைவர்கள் வச்சுருக்காங்க. அம்பேத்கர் குறித்து பார்வை இருக்க போது அவருக்கு தெரியாது. வேலுநாச்சோட வரலாறு தெரியுமா அவருக்கு? அஞ்சலி அம்மாவோட வரலாறு அன்னைக்கு தான் பார்த்துருப்பார். அஞ்சலி அம்மாங்கிற கேரக்டரே அப்போ தான் படிச்சிருப்பார். அவருக்கு எந்த புரிதலும் கிடையாது. அவருக்கு வாக்கு வாங்கணும், அதுக்கு இதெல்லாம் வச்சுக்கணும். 5 சமூகம், ஒருத்தர் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகம், இன்னொரு பிற்படுத்தப்பட்ட சமூகம், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், வடமாநிலத்தில் இணைந்தக்கூடிய சமூகம், இந்திய அளவில் அம்பேத்கர் அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க. அவ்வளோதான். அந்த 5 லீடர்ஸுக்குமே 5 சமூக பின்னணி இருக்குது, அந்த கேட்டகரிஸ் இருக்குது. 4 வர்ணாசிரம கோட்பாடு மாதிரி இது 5 வர்ணாசிரம கோட்பாடுக்கு 5 தலைவரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்களே ஒழிய அவருக்கு தலைவர் குறித்தெல்லாம் புரிதலுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அடுத்தது அசாருதீன் அறந்தாங்கிலிருந்து, அரசியல் பற்றிய அறிவு எனக்கு NTK பார்த்த பின்பு தான் வந்தது. நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த திராவிடத்தை வைத்துக்கொண்டு இவர்களை விழிப்புணர்வு செய்ய முடியவில்லை. என் நண்பன் மத்தியில் கூட
எனக்கு அரசியல் பயணிக்க ஆசை, என் குடும்ப சூழ்நிலை வெளிநாட்டில் வேலை செய்கிறேன், என் தொகுதிக்கு நான் எப்படி செயல்படுவது அதை கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய உறவுகளோடு தொடர்பு கொண்டு அவங்க நடத்துகிற நிகழ்வுகளில் உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்களில் உங்களின் சார்பாக 2 பேரை கட்சியில் சேர்த்து இணைச்சி விட்டு நீங்கள் இங்கிருந்து என்ன செய்வீங்களோ அதை அவங்கள செய்ய வைங்க. அதுவே பெரிய பணியாக இருக்கும். அங்கேயே உணர்வுபூர்வமாக அவர் இருப்பதே அது வந்து மிகச்சிறந்த பணி. அவர் அங்கே தன்னுடைய பொருளாதாரத்தையும் அவர் குடும்பத்துடைய பொருளாதாரத்தையும் வளர்த்தெடுத்து இந்த ஒரு வாக்கு செலுத்த வந்து நேர்மையாக வாக்கு செலுத்தி செல்வதே மிகச்சிறந்த பணியாக தான் நான் பார்க்குறேன். அடுத்தது ஜெயவேல் அருங்கால் கிராமத்திலேருந்து, அண்ணன் சீமானுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் இருக்க வேணும்னு நீங்கள் நினைப்பதாக பரவலாக பேசப்படுகிறது. வேறு யாரையும் சீமான் அண்ணனை நெருங்க விடுவதில்லை என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது இருக்கிறது. நம்ம சீமானை யாராவது புகைப்படம் எடுக்க வந்தால் போகாதீங்க அப்படின்னு குறுக்க புந்து நான் தடுத்துருவேன். சீமான வீட்டுக்கு யாராவது போனால் கூட கட்டையை கொண்டு குறுக்க போட்டு தடுத்துருவேன். அலுவலகத்துக்காக அண்ணன் சீமானை பார்க்க வந்தால் கூட அங்கே 2 பேரிகார்டை போட்டு யாரும் சீமானை பார்க்க போவீங்க, நான் தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிடுவேன். நாம் தமிழர் கட்சியில் பல முகங்கள் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன், அவ்வளோதான். அவருக்கு லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன், அவ்வளோதான். நான் உண்மையாக நேர்மையாக அவருக்கு இருக்குன்னு விரும்புகிறேன். என்னுடைய நேர்மைத்தன்மை என்னங்கிறது அவருக்கு தெரியும், என்னுடைய உண்மை என்னங்கிறது அவருக்கு தெரியும், கட்சிக்கு தலைவருக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும், கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர்களுக்கும் தெரியும், அவ்வளோதான். யாரையும் யாரும் இங்கே தடுத்துட முடியாது, யாரையும் யாரும் இங்கே வீழ்த்திட முடியாது. இப்போ நான் தடுக்கிறேன் அப்படின்னா அப்போ அண்ணன் சீமானவர்களுக்கு தெரியாதாது? அப்போ இவரோட கேள்வி அவர் அண்ணன் சீமானவர்களை மட்டம் தட்டுவது போல இருக்கு. சாட்டை துறைமுருகன் சொல்லி தான் இவரை நீக்கிட்டாங்க. அப்போ அவருக்கு புரிதல் இருக்காதா? அவருக்கு தெரியும்ல என்ன நடக்குதுன்னு. கட்சியில் நடக்கிற எல்லா விவகாரமும் தெரிஞ்சதுனால தான் அவர் தலைவர், எல்லாமே அவர் தெரியும். அவருடைய பார்வையில் தான் அது நடக்குமே ஒழிய, சரி எல்லாரையும் தடுத்தனா 2 முறை கட்சியை விட்டு நான் நீக்கப்பட்டிருக்கேன், என்னையே என்னை தடுக்க முடியல. நீங்கள் சொல்லி கொடுத்தா அவங்களை நீக்கிட்டாங்களா? கட்சிக்கும் சாட்டைக்கும் சம்மந்தம்னு சொல்லி 2 முறை அறிக்கை வந்துச்சு. நானே சொல்லி நானே நீக்கிக்கிட்டேனா? 2 முறை நீக்கப்பட்டது அப்போ நானே சொல்லி நானே நீக்கிக்கிட்டேனா? அப்போ ஏன் யாரும் வந்து இது பண்ணலை? இது வந்து ஊடகங்களால் இல்லை இந்த ஒரு சில பேரால் வைக்கக்கூடிய ஒரு வாதம், ஒரு கற்பனை வாதம்னு வச்சுக்கலாம். இங்கே யாரும் யாரையும் வீழ்த்த முடியாது, யாராலையும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அவரவருடைய உண்மைத்தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம செயல்படலாம். இது எங்கேருந்து பரவுது அப்படின்னா, அண்ணன் வந்து இப்போ ஊருக்கு வராங்க அப்படின்னா ஓய்வு எடுப்பாங்க அறையில், அப்போ யாரையுமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க, இவர் தான் வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். அவர் அறையில் தூங்கிட்டு இருக்கும்போது 10 பேரை உள்ளே அனுப்பிச்சு விட முடியுமா? அங்கே உள்ளே அனுப்பிச்சா என்ன நடக்கும் நமக்கு தான் தெரியும். அண்ணன் தூங்கிட்டு இருப்பாங்க, ஓய்வு எடுப்பாங்க. எல்லா ஊருக்கும் நான் பயணப்பட்டதில்லை. நான் போகிற ஊருக்கு நான் அண்ணன் கூட போகிற இடத்துல நான் வந்து ஒரு ஓய்வு எடுக்கிறாங்கன்னா ஓய்வு எடுக்கிறாரு, வெளியே நில்லுங்கன்னு சொல்லுவேன். இங்கேருந்து அப்படி ஆரம்பிக்கலாம். மேபி இவங்க அதை மட்டும் சொல்லலை, அது ஒரு பெரிய இது இல்லை, பொதுவாக வைக்கிறாங்க. நான் அடுத்த கட்டமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அப்படி முதல்ல அவரே ஒரு முதல் கட்டமாக வரணும், அப்புறம் தான் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம்லாம். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பாளர் சீமான் அவர்கள் வந்து அண்ணன் வந்து அவர் தமிழ்நாடு முழுக்க ஒரு அறியப்பட்ட தலைவராக வரணும், தமிழ்நாடு முழுக்க அவர் வெல்லணும், அவர் வந்து அவருடைய கொள்கையில கோட்பாட்டை உறுதியாக இருந்து அவர் அதிகாரத்தை நோக்கி வரணும். அதுக்கப்புறம் தான் அது முதல் கட்டமாக மாறும். அதுக்கப்புறம் தான் 2ஆம் கட்டம் யாருங்கிறதே பேச்சு. முதல் கட்டமே ஒன்று உருவாகி அது பெரிய அளவில் வெற்றி பெறும்போது தான் 2ஆம் கட்டம் தேவை. அதுக்கே இன்னொன்று காலம் இருக்குது, பெரிய ப்ராசஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே 2ஆம் கட்டம் அடுத்த கட்டம் அதுக்கெல்லாம் வேலையே இல்லை. அடுத்தது சிவகுமார் கோவில்பட்டியிலேருந்து என்னுடைய கேள்வி, நீங்கள் எது பேசினாலும் என் மனசாட்சி பேசுகிற மாதிரியே இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? உங்கள் மனசாட்சி தான் பேசுது, அதுதான் காரணம். அடுத்தது கீர்த்தனா லண்டன்ல இருந்து, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே லண்டன் வாழ் தமிழ்நாட்டுனா இதுவா சிவகாசியா? இல்லை, கீர்த்தனா லண்டன்ல இருந்து தான். இவங்க லண்டனில் இருக்க மக்கள் வந்து அரசு கொடுக்கும் இலவச தரம் வாய்ந்த கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, தூய குடிநீர், போக்குவரத்து எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு ஊருக்கு வந்துட்டு நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு வந்து என்கிட்ட சொல்கிறாங்க. இதைத்தானே சீமான் அண்ணன் 16 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுக்கான உங்களுடைய பதில் என்ன? இங்கே அங்கே லண்டன்லேருந்து வந்துட்டு லண்டனில் அந்த இலவசங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு வாங்கிட்டு இங்கே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுட்டு அங்கே வராங்க. இதை வந்து இந்த வசதி தமிழ்நாட்டிலையும் வேணும்னு அண்ணன் சீமான் பேசுகிறாருல்ல, அது இதுக்கு பேர் தான் புரிதல் பிழை. நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டாங்கல்ல, அவங்க யாருக்குமே அவங்கள விஜய் அவர்களே ஒரு நடிகராக மட்டும்தான் தெரியும். அவரை தாண்டி தமிழ்நாட்டில் வேற எந்த அரசியலையும் அவங்களை உற்று நோக்கவில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த வெளிநாட்டிலேருந்து வந்து வாக்கு செய்தியாக சொல்கிறாங்களே விஜய்க்கு, அவங்க யாருக்குமே தமிழ்நாட்டில் கடந்த அவங்க பிறந்ததுலேருந்து என்ன அரசியல் நடந்துச்சு எதுவும் தெரியாது. அவங்க ஒரு இமேஜை உருவாக்கி வச்சுக்கிறது, இவங்க இப்படி இவங்க இப்படி. விஜய் தான் நல்லது பண்ணுவார், விஜய் ஒரு சேஞ்ச் வேணும், சேஞ்ச் வேணால் 100 ரூபாய் கொடுத்து கடையில் வாங்கிட்டு போக வேண்டியதானே, அதுக்கு வந்து ஓட்டு போடணும். சரி 2 மாதம் ஆயிருக்கு, சேஞ்ச் நடந்துச்சா? அதே ஆத்துமலை கொள்ள, அதே கனிமூலை கொள்ள, அதை விட மோசமான அமைச்சருடைய அட்டுழியம். ஒரு எம்எல்ஏ பத்திரிகையாளரை தாக்குறாரு, ஒரு அமைச்சர் வந்து ஒன்றிய செயலரை வந்து ஊருக்குள்ள வந்தால் கழட்டிட்டு உட்கார வைப்பேன் கொண்டு விடுன்னு சொல்கிறாங்க. அங்கே இரும்பு தான் ஆர்டர் பண்ணி உள்ளே போகணும் போல இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா
அதிகாரிகளை வந்து மிரட்டக்கூடிய அமைச்சர்கள், தனக்கு இணங்காத அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அமைச்சர்கள், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்லாமல் நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு போகிறாரு ஒருத்தர். செல்லம் நான் சாப்பிட்டு பேசுகிறேன் செல்லம், நீ சாப்பிடாம இருக்க செல்லன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. இன்னொருத்தர் காவிரிக்கு போகிறார, கர்நாடகாவுக்கு போகிறார உங்கள் முதலமைச்சர், அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னா பல்ல மட்டும் ஈனி இழுத்துட்டு போயிட்டே இருக்காருங்க. இதுக்கு தான் ஓட்டு போட்டிங்களா? இதுதான் நீங்கள் ஏற்படுத்திய மாற்றமா? கட்சியினுடைய மாவட்ட செயலர் ஒரு பெண்ணை பால் ரீதியாக தேவைக்கு பயன்படுத்த பார்த்தாருன்னு சொல்லி எஃப்ஐஆர் பதிவாயிடுச்சு. தினந்தாலும் ஒரு நிமிஷம் பேசுகிறோம். இன்னைக்கு வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவுக்கு நடவடிக்கை எடுக்கப்படல. கட்சியிலேருந்து நீக்கலை, காவல்துறையும் கைது பண்ணல. பொறுப்பில் இருக்கு. ஆனால் இதே பிரிவுகளில் வழக்கு போட்டால் இனிமேல் காவல்துறை யாரையும் கைது பண்ணக்கூடாது. இதை நம்ம காட்டலாம். அந்த 4 பிரிவுகளில் நீ வழக்கு போட்டா வேற யாரையும் கைது பண்ணா இவனை ஏன் கைது பண்ணலன்னு கேட்கணும்ல. இவனை கைது பண்ணா அப்புறம் கைது பண்ணும். இதை முதல்ல நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீங்க ஏன் கைது பண்ணலன்னு கேட்டோம்னா நீதிமன்றம் தான் தலையில கொண்டு வைக்கும். நீதிமன்றம் கொண்டு வச்சாதான் உண்டு. அப்போ அந்த வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த சேஞ்சுக்காக வாக்கு செலுத்தியவர்களுக்கு இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துல அவங்களுக்கு தெரியும் என்ன சேஞ்ச் அவங்க ஏற்படுத்துறாங்கன்னு. அப்போ அவங்க யாருக்கு வாக்கு செலுத்துறாங்கன்னு பார்ப்போம். அடுத்ததா ஆரோக்கிய நிஜின் கன்னியாகுமரியிலேருந்து கடந்த காலங்களில் காமராஜர் போன்ற ஊழல் கரை இல்லாதவங்களை வந்து மக்கள் தோற்கடிச்ச போது படிப்பறிவு இல்லைன்னு சொன்னோம். இப்போ படித்த சமூகம் எப்படி விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டாங்க? அப்போ படிப்பறிவு இல்லை, இப்போ அறிவு இல்லை, அவ்வளோதான். பாலன் அவர் என்ன கேட்குறாருன்னா, விஜய் தான் நடத்தும் விஜய் வித்தியாசம் சிபிஎஸ்சி பள்ளி இந்த 41 குடும்பத்துக்கு எழுதி வைக்கலாமே, அரசு வேலையிலேருந்து வரும் வருமானத்தோட அதில் அதிகமாகவே வருமே, இதை ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க? இப்படி சாட்டையை தூக்கி அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டால் கூட அவருக்கு உரைக்காது. இன்னொருத்தர் பெயர் குறிப்பிடாமல் கேட்டுக்கிறாரு இதே கேள்விக்கு தான். இறந்து போன குடும்பத்தில் இருக்கிறவங்கள வந்து மாவட்ட செயலராகவோ இல்லை பாசறை செயலரோ போட்டிருந்தா கட்சிக்காரனே சண்டை போட்டிருப்பானே, இதை ஏன் செய்யாமல் இருக்கிறாரு முதல்ல விஜய் அவர்கள் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அங்கே ரிப்ளை வராது. நோ ஆன்சர், நோ கமெண்ட்ஸ் தான். அடுத்தது மெர்சி இமானுவேல் ராஜா அவர் என்ன கேட்குறாருன்னா, டெல் மீ ஹவு டு யூ நோ விஜய் ப்ரோ ஸ்கிரிப்ட், யூ ப்ரெடிக்டட் இஸ் மூவ்ஸ், இல்லை நீங்கள் தான் அந்த ஸ்கிரிப்டே எழுதுறீங்களா? டெய்லி அவர் காலைல போய் அவர் வீட்டுக்கு தான் 10 பால் பாக்கெட் போடுறேன், அது போடும்போது போய் பார்த்து வந்துடுவேன். என்ன இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க, எல்லாத்தையும் எப்படி முன்கூட்டியாக கணிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அவரோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும். அது என்னுடைய இன்ஸ்டிங், ராகவன் இன்ஸ்டிங் மாதிரி, சாட்டை இன்ஸ்டிங். அருணி சேலம்லேருந்து கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே சேலம் டிஸ்ட்ரிக்ட் முழுக்க தனியாருக்கு தண்ணி சப்ளை கொடுத்துட்டாங்க, டிவிக்கு ஆட்சிக்கு அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் அதிகமாக வந்திருக்கு, இதையெல்லாம் எதிர்த்து நாம் தமிழ்ச்சி சார்பாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சேலத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு தாவேக்கா, அவங்க தப்பி செஞ்சால் போராடுறதுக்கு நாம் தமிழர். இங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இருந்தாலும் கண்டிப்பாக போராடுவோம் தானே. அப்படிலாம் போட மாட்டோம், இன்னும் நிறைய பார்க்கட்டும். இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காருங்க, உடனே பதறுமா இல்லையா? நிறைய வரட்டும். அடுத்தது ரமேஷ் திமுக தர்மபுரியா அவர் என்ன கேட்குறாருன்னா, ஜென்சி பசங்க மற்ற மாநிலங்களில் போராட்ட குணத்தோடு விவரமாக இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் ஜென்சி பசங்க சில பேர் தற்கொலைத்தனமாக சினிமா முகத்தில் இருக்கிறாங்க, சீமான் அவர்கள் நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாரு, அவர் மட்டும் கூட ஜெயிச்சிருக்கலாமே, ஏன் ஜெயிக்க முடியல? அதில் முன்னாடி கேட்டிங்களா, அதுக்கு 2வது கேள்வியே பதில் இருக்கு. நூற்றுக்கணக்கான போராட்டம் நடத்திருக்காருல்ல, நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடத்தியும் அவருக்கு ஓட்டு போடும்போது 101வது போராட்டத்தை நடத்தினா மட்டும் ஓட்டு போட போறீங்களா? ஏற்கனவே 100 போராட்டம் நடத்திருக்காரு, அதுக்கு முதல்ல ஓட்டு போட சொல்லுங்க, அப்புறம் 101 போராட்டத்தை நடத்துவோம். அது முதல் கேள்விக்கான பதில இந்த கேள்வி வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு நூற்றுக்கணக்கான போராட்டத்தை நடத்திருக்காரு, இந்த தலைமுறை வந்து திருந்தலை, அங்கே போராடுற மாதிரி இங்கே இல்லை அப்படின்றாங்க. இங்கேயும் இருக்காங்க, எண்ணிக்கையில் குறைவாக இருக்காங்க. அது எண்ணிக்கையில் அதிகப்படுத்தக்கூடிய வேலையில் நமக்கு மட்டும் இல்லை, அவருக்கு இருக்கு. அவர் ஒரு 10 ஜென்சியை மாற்றட்டும், நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு 10 ஜென்சியை மாற்றக்கூடிய வேலை தான் இவங்க பார்க்குற போல இருக்கு. அடுத்தது அபி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்டாலினிடம் துக்கம் விசாரிக்க சென்ற சீமானனை டிவிகே கட்சி போன்ற கட்சிகள் விமர்சனம் என்ற பெயரில் அவதூறு பரப்புனாங்க, அது கூட பரவாயில்ல, ஆனால் தமிழ் தேசியவாதி என்று சொல்லிக்கொள்ளும் பாரிசாலன் யூடியூபர் சீமானா மீது 25x25 அறைன்னு அவதூறு பரப்பினார், ஆனால் அவரை என்டிகே கட்சியை அழிக்க நினைக்கிறார், அப்படி இருப்பவரிடம் தமிழ் தேசிய வாக்களை காப்பாற்ற வேண்டும், இதுக்கு என்ன சொல்கிறது? மக்கள்கிட்ட ஏன் விழிப்புணர்வு இல்லை? அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க, அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்றவர்கள் இங்கே தமிழ் தேசியவாதிகளாம். நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்தவில்லை என்றால் நாம் தமிழ் செலுத்துங்க, இல்லைன்னா அதிமுகவுக்காவது செலுத்துங்க அப்படின்னு சொல்றவங்களும் தமிழ் தேசியவாதியா? அப்படி எனக்கு ஒன்றும் புரியலை. அது ஒரு தமிழ் தேசிய கட்சி, களத்தில் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, இல்லைன்னா அதிமுகவுக்காவது செலுத்துங்க, இந்த கட்சிக்கு செலுத்தாதீங்க, எந்த கட்சிக்கும் செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்றதும் தமிழ் தேசியவாதிகள்னு சொல்றாங்க. எனக்கு ஒன்றும் புரியலது.
அவர்களை வந்து நாம் தமிழ் கட்சி போர்வையில் சில பேர் ஆதரிக்கிறாங்க, அதாவது நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களையும், நாம் தமிழ் கட்சி லைட்டாக தொட்டுக்கிட்டு அந்த பக்கம் அதிமுக லைட்டாக தொட்டுக்கிறவங்களையும் ஆதரிக்கிறவங்களையும் எந்த மாதிரி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. அது ஒரு புரிதல் பிழையாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி அந்த நபர்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு வேற ஒன்றும் என்கிட்ட இல்லை. அடுத்ததா நிதிஷ் ஆதித்யா சென்னையிலிருந்து, சீமான் அண்ணன் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெவ்வேறு தொகுதியில் போட்டிடுறாரு. கடலூர், திருவொற்றியூர், காரைக்குடி ஏன் மாற்றி மாற்றி போட்டிடுறாரு? இல்லை, கடலூரில் வந்து அந்த 2011 மீனவனை அடித்தால் சிங்கள மாணவனை அடிப்பேன்னு சொல்லி பேசியிருந்தாரு. கடலூரில் அதிக மீனவர்கள் இருக்காங்க, மீனவர்களுடைய பகுதி. அதனால் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் பிரச்சனைக்குரிய இடம் அப்படிங்கிறனால அங்கே போய் களத்தில் இருந்தாங்க. திருவொற்றியூரும் மீனவர்களுடைய பகுதி தான். அங்கே இன்னொன்று இந்த அதானி துறைமுக விரிவாக்கமாக இருக்கட்டும், இன்னொரு துறைமுகமாக இருக்கட்டும், அனல் நிலையமாக இருக்கட்டும், நிறைய அந்த மக்களுடைய போராட்டம் இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் சீமான் பங்கெடுத்தாங்க. அதில் இப்போலாம் அதை குறிவைத்து நின்றாங்க. அது பெரிய அளவில் வாக்குகள் பெற்றாங்க. கிட்டத்தட்ட 2ஆம் இடத்துக்கு வந்தாங்க. டெபாசிட் கிடைத்தது. இன்னும் கொஞ்சம் கடுமையாக முயற்சி பண்ணியிருந்தால் நம்ம வெற்றி கோட்டையை தொட்டிருக்க முடியும், சங்கரை வந்து வீழ்த்திருக்க முடியும். இந்த முறை திருவொற்றியூரில் நிற்க சொல்லி நிறைய பேர் சீமானவர்களை கேட்டாங்க. அதனால் ஒரு சொந்த ஊரில் நிற்கணும் அப்படிங்கிறது அவருடைய நீண்ட நாள் விருப்பம். சொந்த மாவட்டத்தில் மானாமதுரை தொகுதி தான் சீமானவர்களுடைய ஊர் இருக்கக்கூடிய தொகுதி. ஆனால் மானாமதுரை தனி தொகுதி என்பதனால அங்கே போட்டிவிட முடியல. அதனால தான் காரைக்குடி பக்கத்து தொகுதி காரைக்குடி இல்லை சிவகங்கை, ரெண்டில் ஏதாவது நிற்கணும். இப்போ காரைக்குடியை தேர்ந்தெடுப்புன்னு சொல்லி காரைக்குடியை தேர்ந்தெடுக்காங்க. இதுதான் காரணம் ஒழிய அடுத்து எந்த தலைமையினுடைய முடிவு. ஒரு கட்சி தலைமை அவர் வழி நடத்துறாரு. அவர் ஒரு இயக்கத்தை கட்டியிருக்காரு, அவர் கொடியை உருவாக்கியிருக்காரு, அவர் ஒரு ஆட்களை சேர்த்திருக்காரு, ஒரு கொள்கையை வகுத்திருக்காரு. அவர் எங்கே நிற்கணுங்கிறத அவர் தானே முடிவெடுப்பார். இங்கே யாரும் சொல்லி அவர் செய்யறதில்ல, அவராக தான் செய்கிறாரு. அடுத்ததா இறுதி கேள்வி. இவர் வந்து பெயர் குறிப்பிடல. அவர் என்ன கேட்குறாருன்னா, 4.39 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 30% ஸ்டாலின் சாரோட வீட்டுக்கு போகுதுன்னு பிரச்சாரத்தில் இன்றைய முதலமைச்சர் சொன்னார். 4.39 லட்சம் இன்ட்டு 30 டிவைடட் பை 100 டிவைடட் பை 12ன்னு போட்டு இந்த 2 மாதத்தில் 21,950 கோடி வருது. இந்த பணம் மிச்சமாயிருச்சா, இல்லை இன்னமும் ஸ்டாலின் சாருக்கு போகுதா, இல்லை வேற எந்த சாருக்கு போகுது? ஒரு ஆண்டு பட்ஜெட்டு 4 லட்சம் கோடினா அதில் 30 விழுக்காடு வந்து ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போகுதுன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் குறித்து இந்நாள் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த பணம் எங்கேச்சுன்னு கேட்குறாரு. இந்த ஓராண்டு பட்ஜெட்டை போட்டு இந்த ஓராண்டுக்கு அப்புறம் அந்த பணம் அரசு கஜானாக்கு வந்திருக்கா, அரசு நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கா, இல்லை எங்கே போயிடுச்சுக்கிற கேள்வியை 2 மாதத்தில் கேட்க முடியாது. அது அடுத்தடுத்து வரும்போது கேட்போம். இதுவரை கேள்வி கடைகளுக்கு வந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருந்தீங்க. மீண்டும் ஒரு நாள் வாய்ப்பு இருக்கும்போது கேள்வி கடைகளில் சந்திப்போம். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி